The World Between Two World Wars, Standard 10, Unit 2, History, Social Science. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஷேட்டர்ட் தி குளோபல் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் யூரோப்பியன் இம்பீரியலிசம். யூரோப்பியன் இம்பீரியலிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா காலனிஸ் மற்ற நாடு இப்போ யூரோப் காண்டினென்ட்டில் இருந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ்கெல்லாம் போய்ட்டு மற்ற காண்டினென்ட்டெல்லாம் போயிட்டு அவங்களுடைய பவர் வந்து பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கும் நம்ம இந்தியாவையும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தது. அவங்களா யூரோப்பியன் கண்ட்ரியை சார்ந்தவங்க தானே. ஸோ அந்த மாதிரி இம்பீரியலிசம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்கிட்ட இருந்து அவங்களுடைய அந்த குளோபல் கேபிட்டலிஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தக்கூடிய அந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா ஷேட்டர் ஆகுது, செதஞ்சு போகுது. The European powers were gravely weakened by the war. ஸோ யூரோப்பியன் பவர்ஸ் எங்கெல்லாம் காலனிஸ் வச்சுருந்தாங்களோ அங்கெல்லாம் அவங்களுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையில் போய் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ஃபைனான்ஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி. ஸோ ஃபைனான்ஷியலியும் அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த கேபிட்டல் வந்து கொடுக்க முடியல அந்த மாதிரி காலனிஸ் இவங்க கண்ட்ரோலில் இருந்தக்கூடிய அந்த கண்ட்ரீஸ் மேலாம். பொலிட்டிக்கல் கண்ட்ரோலும் கூட அவங்களோட பவர்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு. The trade and financial imbalances left by the war and harsh peace that followed created instability throughout the 1920. ஸோ அந்த வார்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ரேட் அப்படின்றது வியாபாரம். ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய இந்த வியாபாரங்கள், அப்புறம் ஃபைனான்ஷியல் இம்பேலன்ஸ். ஃபைனான்ஷியல் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் வார் நடந்த உடனே நிறைய இம்பேலன்ஸ் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் ஏற்பட்டது அந்த அமைதி இல்லாத தன்மை. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லும் வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் ஒரு நிலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணுது. 1920s இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. The conflict between the workers and the ruling classes that control the government become intense. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை. யாருக்கு அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கும் ரூலிங் கிளாஸஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இந்த ஆட்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த ஒரு மக்களும் அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு சண்டை ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்துட்ருந்த அந்த சேலரி குறைஞ்சிட்ருக்கும், அந்த ஒர்க்கு குறைஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்து அங்கே ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் Fascism emerged in Italy and Germany. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒர்க்கர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல பிரச்சனை ஏற்படும் போது Fascism அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வெளியே வந்துருச்சு. Anti-Colonial struggles got intensified as the colonial powers were weakened by the war. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த காலனிஸ் மற்ற நாடுகளெல்லாம் போயிட்டு இவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்களே அந்த காலனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காலனிஸுடைய பவரெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. இவங்களை எதிர்த்து இந்த யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ இவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த நாட்டுக்காரங்க. ஏன்னா போருக்கு அப்புறம் அவங்களுடைய பவரெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. The Soviet Union's role in extending solidarity to the struggling nationalist movements also went a long way in accelerating the process of decolonization Asia. ஸோ ஏஷிய நாடுகளில் இருந்தக்கூடிய அந்த காலனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த சோவியட் யூனியன் ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. அவங்க எல்லாருமே நிறைய நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு சோவியட் யூனியனாக அவங்க ஒன்றா சேர்க்கும் போது இந்த காலனைசேஷன் வந்து எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஏஷியன் காண்டினென்ட்டில். It was the high noon of imperialism in Africa during the interwar period. ஆனால் இந்த ரெண்டு போர்களுக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப்ரிக்கன் நாடுகளில் நிறைய இம்பீரியலிசம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. காலனைசேஷன் நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன் கான்ட்ராஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் டு தி லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஹேட் அக்கர்ட் ஈவன் பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 19th century. இங்கே ஒரு பக்கம் பார்த்தா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் போயிட்டு அவங்களுடைய பவர்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது சவுத் அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி காலனிஸுடைய கண்ட்ரோலில் இருந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 19th century நடுவுலையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் they had to soon confront their protector turned exploiter the USA. ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் இந்த இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த தருணத்திலே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிராக வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த USA அப்படிங்கிறது இவங்களுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. As we saw in the last chapter, the crisis in the Western world had led to the outbreak of the World War I. ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி World War I அப்படிங்கிற லெசனில் பார்த்தோம். இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால் தான் வந்து இந்த World War I ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. We now turn to the social and political developments in the world after the end of the war. ஸோ இப்போ இனி இந்த லெசனில் தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம், வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். த கிரேட் டிப்ரெஷன். ஸோ இந்த வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் எல்லாமே ஏற்பட்டுருச்சு. ஸோ அதை பற்றி இதில் பார்க்கலாம். டெவலப்மெண்ட்ஸ் இந்த போஸ்ட் வேர்ல்டு வார் 1. ஸோ போஸ்ட் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1 led to the expansion of certain industries in the hope that the war time boom would continue. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த போர்க்கருவிகள்லாம் செய்கிறதுக்காக. எந்த நம்பிக்கையில் இவங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்க போது, நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம செய்யக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து விற்றுக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அந்த ஒரு பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. However, when the war came to the end, the industries that grew to meet wartime requirements had to be abandoned or modified. ஸோ இப்போ திடீர்னு வேர்ல்டு வார் 1 நின்ற உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் நிறைய ஆகிடுச்சு, அபண்டன் ஆகிடுச்சு. அதை வந்து எதையாவது மாற்றி அமைச்சாதான் இதை விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. ஹியூஜ் ஸ்டாக்ஸ் ஹேட் டு பி disposed of and large number of workers has to be sacked. ஸோ இப்போ நிறைய இவங்க செஞ்சு குவிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த போர்க்கருவிகள் எல்லாமே வந்து இப்போது டிஸ்போஸ் பண்ண வேண்டிய நிலைமை, எடுத்து தூக்கி போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதில் ஒர்க் பண்ணி நிறைய ஒர்க்கர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இருந்தாங்க இல்லைங்களா, செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அடப்பட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாமல், சாப்பிட்டு இது இல்லாமல், அந்த மாதிரி ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. This bred dissatisfaction among the working classes. ஸோ இந்த மாதிரிலாம் ஆன உடனே இந்த ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களுடைய அந்த ஒரு மக்கள் ஒர்க்கர்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு சாப்பாடு, தங்க, எதுவுமே ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமல் அவங்க வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. The situation was made worse by the political complications caused by the Treaty of Versailles. இது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம். அது என்ன அப்படின்னா, போர் வந்து இனி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கிட்ட வந்து யூஎஸ்ஏ இந்த மற்ற ஒரு சில நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெர்மனிக்கிட்ட இருந்து போரை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சைன் வாங்கினது தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ். அதாவது போரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணது தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரீட்டி நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபைன் கட்ட சொன்னாங்க, இனிமேல் யார் மேலேயும் போர் நடக்கக்கூடாது, நிறைய அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்ல உடனே அந்த ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து அங்கே ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. A new way of economic nationalism which expressed itself in protectionism or in tariff barriers affected world trade. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட நாட்டை முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம நாட்டுடைய எக்கனாமிக்கை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது வியாபாரமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளோட நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்கணும். அதான் டேரிஃப் பேரியர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்கணும், வெளியிலலாம் வந்து எதுவும் விற்கிறதோ வாங்குறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, மெயினாக வந்து இம்போர்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் நிறைய ஃபைனான்ஷியல் ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வியாபாரங்கள் எல்லாம் வந்து தடைப்பட்டு போச்சு. அதான் அஃபெக்டட் வேர்ல்ட் ட்ரேட்னா உலக நாடுகள் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் எல்லாமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆச்சு. The war also placed a heavy burden of debit on every European country. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடன் சுமைகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. வித்ட்ரா ஆஃப் அமெரிக்கன் கேபிட்டல். ஸோ இந்த சூழ்நிலைகள் இந்த இங்கிலாந்து பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கா வந்து எல்லா நாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க இப்போ வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டாங்க, ஸ்டாப் ஆகிட்டாங்க. At the end of the World War 1, America was financially in this sound position. ஸோ இப்போ வேர்ல்டு வார் 1 நடக்கும்போது, ஏன்னா வேர்ல்டு வார் 1ல் அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபைனான்ஷியலி வந்து அவங்க ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிட்டாங்க. As the money lender to the world, America encouraged the flow of capital into Europe. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கா வந்து மற்ற எல்லா நாடுகளுக்கும் பணம் கொடுத்து உதவக்கூடிய லெவலுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய இந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பணம் வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விச் ஹெல்ப் தி யூரோப்பியன் டெப்டாஸ் கண்ட்ரிஸ். ஸோ நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கடன் வாங்குகிற அந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே இவங்க வந்து கேபிட்டல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பணம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்கா நாட்டுக்காரங்க. இந்த கேபிட்டல் அவுட்ஃப்ளோ ஆல்சோ ஃபவுண்ட் அவுட்லெட் இன் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பணமாக கடனாக மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த
நாட்டில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. பட் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈல்டட் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் அ பீரியட். ஆனால் இவங்க கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல உடனே ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, கொஞ்சம் காலங்கள் கழிச்சு தான் அதுக்குண்டான ப்ராஃபிட்ஸ் வந்து அமெரிக்கனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. In the meantime, the slump in the US economy forced the government to impose restrictions on the export of capital. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்குது. இவங்க வேர்ல்டு வார் 1 நடந்த உடனே அமெரிக்கா நாடு என்ன பண்ணுச்சுன்னா யூரோப்பியன் நாடுகளுக்கு, யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருந்த எல்லா நாடுகளுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தது, அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த யூஎஸுடைய எக்கனாமி என்ன ஆகுது அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய அந்த இதுவுமே ரொம்ப குறைய ஆரம்பித்தோடனே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, கேபிட்டல் வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் போட்டுருச்சு. ஏன்னா இப்போ யூஎஸ்க்கும் வந்து எக்கனாமி வைஸ் வந்து அவங்க கொஞ்சம் ட்ராபேக் வர ஆரம்பிச்சிச்சு. திஸ் ரிசல்ட் இன் தி ஸ்டீப் டெக்ளைன் இன் தி வேல்யூம் அண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இவங்க பணமும் கொடுத்து உதவலை, இவங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு பணம் வச்சுருக்கக்கூடியதான் அந்த அமெரிக்க நாடு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியில் பணம்லாம் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் தடை போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸ்போர்ட் வந்து உலக நாடுகள் மொத்தத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட இது வந்து ரொம்ப குறையவும் ஆரம்பிச்சிச்சு, ஸ்டாப்பும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிஸ்னஸும் மொத்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மொத்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுமே வந்து ஸ்டாப் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் தி யூஎஸ். ஸோ இப்போது யூஎஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது, கேபிட்டல்லாம் மற்ற நாடுகளுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க இல்லையா கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா கிராஷ் ஆகிடுச்சு, எல்லாமே தடைப்பட்டு போயிடுச்சு. வெளியே விற்றாதுன்னா அவங்களுக்கு உண்டான லாபங்கள் வரும். ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னோன்னே எல்லாமே இப்போ கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அது பார்க்கலாம் என்னன்னிட்டு. The withdrawal of American capital was aggravated by the US market crash in 1929. ஸோ 1929 என்ன ஆச்சு அப்படின்னா, அதனால் ஒரு பெரிய ஒரு கிராஷ் வந்து ஏற்பட்டுருச்சு யூஎஸில். The first huge crash occurred on 24th October 1929. ஸோ எப்போ ரொம்ப ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு, ரொம்ப ஒரு வீழ்ச்சி அவங்க சந்தித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 October 1929. This discouraged investors and consumers to such an extent that more and more people began to sell their shares and dispose of their stocks. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கஸ்டமர்ஸு, இந்த இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, மொத்த ஷேரையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தேர் ஆர் நோ பையர்ஸ். ஆனால் ஷேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஷேர்ஸ் வந்து விற்கிறதுக்கு இவங்களாம் ரெடியாக இருக்காங்க, ஆனால் அதை வாங்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை. This was followed by the failure of American banks. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் நடக்கலை, பண பரிமாற்றம் வந்து ஏற்படவே இல்லை. அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தி அமெரிக்கன் ஃபைனான்ஷியல்ஸ் இஸ் ஃபோர்ஸ் டு recall their own funds invested abroad. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு மற்ற நாடுகளில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரீபேக் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபைனான்ஷியல்ஸ்க்கு ஏற்படுத்தி விட்டுருச்சு. The stoppage of loans to Germany by American led to the failure of 2 large German banks. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து எந்த நாட்டுக்கும் ஃபைனான்ஷியல் கேபிட்டல்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 2 பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அதுவும் பெரிய பெரிய பேங்க்ஸ், அது ரெண்டுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆல்சோ ஃபவுண்ட் இட் செல்ஃப் இன் பேங்க்ரப்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பேங்க்கும் ஒரு பேங்க் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பேங்க்ரப்சி வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. பேங்க்ரப்சி அப்படின்னா என்ன, பேங்க்ரப்சின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால் ஒரு பணம் கட்ட முடியல அப்படின்னா கவர்மெண்ட் கோர்ட் மூலயமா லீகலாக போயிட்டு இது என்னால் இப்போதைக்கு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவோம் பேங்க்குக்கு, அதுதான் வந்து பேங்க்ரப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நிலைக்கு வந்து இங்கிலாந்து வந்துருச்சு. பிரேக் டவுன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்களால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் மொத்தத்தில், அதாவது இன்டர்நேஷ்னல் போது உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. Despite emergency measures such as cutbacks in expenditures and increased taxation. ஸோ எமர்ஜென்சி மெஷர்ஸ் இப்போ ஏற்பட்டுருச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எல்லாமே இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்டையுமே பணம் பரிமாற்றமே இல்லைன்னும் போது என்ன ஆகுது, யாருமே எதுவும் வாங்க மாட்டாங்க. அதை எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நடக்கலை, எதுவுமே பொருட்கள்லாம் வாங்காமல் செய்யாமல் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. இன்க்ரீஸ்ட் டாக்ஸேஷன், டேக்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது சிச்சுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ் இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் இதனால் எந்த ஒரு சுச்சுவேஷனும் வந்து
இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. டேக்ஸும் அதிகமாக கட்டணும், இதனால் அவங்களுக்கு பணமும் இல்லை, ஆல்ரெடி நிறைய செலவுகளும் பண்ண முடியலன்னும் போது பணத்துடைய பரிமாற்றம் ஃபுல்லாக அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கிலாந்து டிசைடட் டு லீவ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதனால் ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் இது ஆன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோல்ட் ஸ்டாண்டர்டை வந்து இவங்க விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பணத்தை வந்து கோல்டு ஈக்குவலாக அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அதுதான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இமீடியட்லி a great number of countries left the gold standard. ஸோ இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கோல்டோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய நாடுகள் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈச் நேஷன் அடாப்டட் அ பாலிசி ஆஃப் ப்ரொடெக்ஷனலிசம் அண்ட் டீவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி. ஸோ எல்லா நாடுகளும் என்ன ஆச்சு, முதல்ல நம்ம நாட்டை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா நாடு என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி இப்போ அந்தந்த நாடுகள் தன்னுடைய நாடுகளுக்குள்ளேயே மட்டும்தான் ட்ரேட்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரன்சி எல்லாத்தையும் வந்து டீவேல்யூவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம இதில் கூட 2000 நோட்ஸ்லாம் விட்டாங்க, அப்போது எல்லாம் பணமும் வேல்யூவேஷன் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா டீவேல்யூவேட் பண்ணாங்க, கரன்சி ஃபுல்லாக டீவேல்யூவேஷன் பண்ணுறாங்க. டீவேல்யூவேஷன் ஃபோர்ஸ் கிரெடிட்டர்ஸ் டு ஸ்டாப் லெண்டிங். ஸோ இந்த டீவேல்யூவேஷன் நடக்கவே என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடன் கொடுக்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திஸ் லெட் டு தி வேர்ல்டு வைட் கிரெடிட் கான்ட்ராக்ஷன். இதனால் என்ன ஆகுது, உலகத்தில் இருக்கிற மொத்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து சுருங்கி போச்சு. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்கி போச்சு, கொடுக்கறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உலக நாடுகள் எல்லாருமே. Thus, the defensive measures adopted by various nations to safeguard their economic interests led to an unprecedented decline in world economic activity. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த நாடுகள் தன்னுடைய நாடுகளை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. மொத்த உலக நாடுகளுடைய அந்த வளர்ச்சியுமே வந்து தடைப்பட்டு போச்சு. As its effect was deep and prolonged, economists and historians called it the Great Depression. ஸோ இது ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருந்தது, ரொம்ப டீப்பாக இருந்தது. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் வரலாறுலாம் எழுதுவாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்கிறாங்க, இந்த தருணத்தை வந்து ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருந்தக்கூடிய ஒரு தருணம், உலக நாடுகள் மொத்தமும் எக்கனாமிக்கலி டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு சிச்சுவேஷனை. ரிப்பர்க்யூஷன் இன் பாலிடிக்ஸ். ஸோ இது எக்கனாமிக் வைஸ் ஃபைனான்ஷியல் வைஸில் என்னெல்லாம் நடந்தது வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் அப்படின்றது இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதனால் இந்த ஒரு சிச்சுவேஷனால் இப்போது பாலிடிக்ஸில், அதாவது அரசியலில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ரிப்பர்க்யூஷன் அப்படின்னா அதனால் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு, இல்லைன்னா அதனால் என்ன ரிசல்ட் ஏற்பட்டுச்சுன்றது தான் ரிப்பர்க்யூஷன். சார் த டிப்ரெஷன் சேஞ்ச் தி பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இன் செவரல் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அழுத்தம், அந்த டிப்ரெஷன்ஸ் ஏற்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய கண்ட்ரீஸில் அந்த அரசியலுடைய சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிச்சு. இங்கிலாண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, லேபர் பார்ட்டி அப்படின்றது தோற்று போச்சு. ஜெனரல் எலெக்ஷன் 1931 நடந்த எலெக்ஷனில் லேபர் பார்ட்டி டிஃபீட் ஆகிடுச்சு. யூஎஸ்எல் என்ன ஆகுது அப்படின்னா, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பீப்புள் இன் சக்ஸசிவ் எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து ஜெயிக்கவே இல்லை ஃபார் அபவுட் 20 years ஆஃப்டர் தி டிப்ரெஷன். ஸோ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை வந்து அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு ஜெயிக்கவே விடலை மக்கள். ஸோ இந்த மாதிரி அந்த அரசியல் சூழல்லையும் கூட நிறைய மாற்றங்கள் வந்து இந்த வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் வந்து ஏற்பட்டுருச்சு. ரைஸ் ஆஃப் ஃபேசிசம் அண்ட் நாசிசம். பட் இங்கே ஃபேசிசம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். த இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலி. இப்போ வேர்ல்டு வார் 1 முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் இது என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இட்டாலியில் என்ன, இந்த வாரால் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஃபேசிசம் உருவான கதை. The first of the nations of Western Europe to turn against the old ruling regime was Italy. ஸோ பழங்காலத்து அந்த ரூலிங் இருந்தது இல்லைங்களா, ஆட்சி நடந்துட்டு இருந்த ஆட்சியை வந்து எதிர்த்து போராடின முதல் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து இட்டாலி தான். During World War I, the primary task of Italy was to keep the Austrians occupied on this southern front. ஸோ இவங்களுடைய இட்டாலியுடைய மெயின் ஒர்க் என்ன அந்த வேர்ல்டு வார் 1ல் அப்படின்னா, ஆஸ்ட்ரியன்ஸை வந்து சதர்ன் ஃப்ரண்ட், இங்கே ஃப்ரண்ட்னா அந்த பவுண்ட்ரிஸ், சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸை ஆஸ்திரேலியன்ஸை வந்து பிஸியாக வைக்கிறது தான் இவங்களுடைய ஒரு ஒர்க்காக இருந்தது வேர்ல்டு வார் 1ல். ஆனால் பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச், அமெரிக்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெர்மனியை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க, அதை ஒதுக்கிட்டாங்க இன்டு சப்மிஷன் அலாங் தி பேட்டில் லைன் இன் ஃப்ளாண்டர் அப்படின்றது நார்தன் சைடில் ஐரோப்பா கண்டத்தில் நார்தன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியுடைய அந்த பார்டரில் ஃபைட் பண்ணும்போது ஜெர்மனியை வந்து கார்னர் பண்ணிருச்சு இந்த பிரிட்டிஷு, ஃப்ரெஞ்சு, அமெரிக்கன்ஸ் சேர்ந்து.
The financial cost of the participation in the war was huge. ஸோ இந்த வார்னால் நிறைய ஃபைனான்ஷியல் காஸ்ட் வந்து ஏற்பட்டுருச்சு. மோர் ஓவர் ஆஃப்டர் அ வார் இந்த ஷேரிங் ஆஃப் தி ஸ்பாயில்ஸ் இட்டாலி காட் லெஸ் தென் ஷீ எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போது வார் முடிஞ்சது, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரில் நிறைய இழப்பு இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் இருந்தது. இவங்க எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது. அந்த காட் லெஸ் தேன் ஷி எக்ஸ்பெக்டட் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவாக கிடச்சிது. த கண்ட்ரி சஃபர்ட் ஹெவி லாசஸ் இன் த வார் தட் வாஸ் அன்பாப்புலர் வித் போத் சோஷியலிஸ்ட் அண்ட் ப்ரோ ஆஸ்ட்ரியன் கேத்தோலிக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லாசஸ் வந்து இந்த கண்ட்ரியில் ஏற்பட்டுச்சு. அதனால் சோஷியலிஸ்ட்டும் ப்ரோ ஆஸ்ட்ரியன் கேத்தலிக்ஸும் பார்த்திங்கன்னா அன்பாப்புலர் ஆகிட்டாங்க. த நேஷ்னலிஸ்ட் வேர் ஈக்குவலி அன்ஹாப்பிள். நேஷ்னலிஸ்ட்டும் கூட ரொம்பவே வந்து இந்த ஒரு ஒப்பந்தத்தினால அவங்களும் வந்து கஷ்டப்பட்டாங்க, பிடிக்காமல் இருந்தது அவங்களுக்குமே. வித் தி மார்ஜினல் கெயின் இன் டெரிட்டரி ஃப்ரம் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ். ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ்னால இவங்களுக்கு கிடச்சது வெறும் ஒரு சின்ன ஒரு கெயின் தான் வந்து கிடச்சது. டெரிட்டரியெல்லாம் கூட பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த நாடு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, இந்த நாடு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த டெரிட்டரி கூட இவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடச்சது. த வார் ரிசல்டட் இன் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து விலை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலை உயர்வு. தேர் வேர் ஃப்ரீக்வெண்ட் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ அங்கங்கே திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரைக் நடந்தது, ப்ரொட்டஸ்ட் நடந்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் நடந்துச்சு, விலைவாசி அதிகமாகிடுச்சு. பீப்புள் ஹெல்டு த ரூரல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஹியூமிலேஷன் அட் தி வெர்சைலஸ். ஸோ மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியாளர்கள் தான் வந்து இந்த அவமானத்துக்கெல்லாம் காரணம். அந்த வெர்சைலஸ் அப்படிங்கிற இடத்துல ட்ரீட்டி போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க இல்லைங்களா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து. ஸோ அங்கே நடந்த அவமானத்துக்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி. ஸோ முசோலினி உருவான ஸ்டோரி இங்கே. இந்த எலெக்ஷன் ஹெல்ட் நவம்பர் 1919 in the aftermath of Treaty of Versailles. Italian socialists proclaimed that they were following Bolshevism, கம்யூனிசம் இன் சோவியட் ரஷ்யா. ஸோ இப்போ எலெக்ஷன் நடந்தது நவம்பர் 1919 எலெக்ஷன் நடக்குது. அப்போது இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ்க்கு அப்புறம் நடக்குது இந்த எலெக்ஷன். ஸோ இட்டாலியனில் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சோவியட் ரஷ்யாவில் பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நாங்கள் பின்பற்றுறோன்றாங்க. அவங்க பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னா போல்ஷிவிசம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க பின்பற்றிட்டுருக்காங்க. ஒன் அபவுட் அ தேர்ட் ஆஃப் தி சீட்ஸ். ஸோ அந்த விஷயத்த சொல்லி 3 சீட்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்க சோஷியலிஸ்ட் வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க. முசோலினி சன் ஆஃப் பிளாக்ஸ்மித் அண்ட் குவாலிஃபைட் அஸ் தி எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் in the end became a journalist with socialist views. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முசோலினி வந்து பிளாக் ஸ்மித்ன்றவங்க இரும்பில் வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்கள தான் பிளாக் ஸ்மித், இந்த கடப்பாறை அதெல்லாம் செய்யக்கூடிய இரும்பில் வேலை செய்கிறவங்கள பிளாக் ஸ்மித் சொல்கிறோம். ஸோ ஒரு பிளாக் ஸ்மித்துடைய மகன் தான் வந்து முசோலினி. அவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீச்சராக இருந்துட்டு அவர் ஜேர்னலிஸ்ட்டாக மாறுறாரு. இந்த சோஷியலிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, போல்ஷிவிசம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய வியூஸ் படி அவருடைய வியூஸ் பிடிச்சி போயிட்டு இவர் ஜேர்னலிஸ்ட்டாக மாறுறாரு. அ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், Mussolini began to support the use of violence and broke with the socialists when they opposed Italy's entry into the war. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்கார் முசோலினி. ஸோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த வைலன்ஸ் பண்ணலாம், அதாவது ஒருத்தரை எதிர்த்து போராடலாம், வன்முறை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இட்டாலி வந்து வார்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகக்கூடாது, இட்டாலி வந்து வார்க்கு என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்றத அப்போஸ் பண்ணும்போது இவர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. When the fascist party was founded in 1990, Mussolini immediately joined it. ஸோ இப்போ புதுசாக ஒரு பார்ட்டி வந்து ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டி. இப்போ ஃபேசிசம் படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டி எப்போ உருவாச்சு அப்படின்னா அந்த 1919 உருவாச்சு. உருவான உடனே முசோலினி என்ன பண்ணுறாரு, அந்த கட்சியில் சேர்ந்துடுறாரு. As fascists stood for authority, strength and discipline, support came from industrialist, nationalist, ex-soldiers, middle classes and discontented youth. ஸோ ஃபேசிஸ்ட் பார்ட்டி அப்படின்னாவே பார்த்தா அத்தாரிட்டி, ஸ்ட்ரென்த், ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இவங்கள இந்த கட்சியை, இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாங்க, நேஷ்னலிஸ்ட் இருந்தாங்க, ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க, மிடில் கிளாஸஸ், யூத் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. த ஃபேசிஸ்ட் ரிசார்ட்டட் டு வயலன்ஸ் ஃப்ரீலி. ஸோ ஃபேசிஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வயலன்ஸ் கூட பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த வயலன்ஸையும் கூட ஏற்றுக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரீயாக வயலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிறாங்க. இன் அக்டோபர் 1922
In the context of long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. So October 1922ல ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் வந்து நடக்குது. இந்த மினிஸ்டரியலில் ஒரு கிரைசிஸ் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மார்ச் வந்து பண்ணுறாரு. மார்ச்னா அந்த அவங்கள நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மார்ச் பண்ணும்போது முசோலினி தான் வந்து அந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டியுடைய அந்த மார்ச்சை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாரு ரோம் வரைக்கும். அதை வந்து கொண்டுட்டு போகிறார். அந்த போராட்டத்தை வந்து ரோம் வரைக்கும் கொண்டு போனது முசோலினி லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. இம்ப்ரெஸ்ட் பை தி ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். ஸோ முசோலினி அந்த ஒரு பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தி கொண்டு வந்தது, அதை அந்த ஃபோர்ஸை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முசோலினியை கூப்பிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த இன்எபிலிட்டி ஆஃப் தி டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர் to combine and act with resolution facilitated Mussolini's triumph. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய இயலாமை, எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியாத அந்த இயலாமையினால் முசோலினி வந்து ரொம்ப ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடுறாரு. ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினி. ஸோ முசோலினியுடைய கண்ட்ரோலில் அந்த ஃபேசிஸ்ட் எப்படி நடந்தது, அந்த இயக்கம் எப்படி நடந்தது அப்படின்னா, இன் 1924 எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் இன்டிமிடேஷன் ஆஃப் தி எலெக்டர்ஸ். இங்கே எலெக்டர்ஸ் அப்படின்றது ஓட்டு போடுறவங்க, இன்டிமிடேஷன் அப்படின்னா மிரட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போடுறவங்களெல்லாம் வந்து மிரட்டுறாங்க. 1924 நடந்த எலெக்ஷனில் மிரட்டி ஓட்டு போட வைக்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா 65%, 65% ஆஃப் ஓட்ஸ் வேர் கேஸ்ட் ஃபார் தி ஃபேசிஸ்ட். ஸோ 65% ஆஃப் ஓட்ஸ் வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டிக்கு போடுறாங்க அந்த மிரட்டலுக்காக. Matteotti, a socialist leader who questioned the fairness of the election was murdered. ஸோ மேட்டியோட்டி அப்படிங்கிற ஒரு சோஷியலிஸ்ட் பார்ட்டியுடைய லீடர். அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் சரியாக இது பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை வந்து கொன்னுடுறாங்க. த ஆப்போசிட் பார்ட்டிஸ் பைகாட்டட் தி பார்லிமெண்ட் இன் ப்ரொடெஸ்ட். ஸோ ஆப்போசிட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் அந்த சட்டசபையை வந்து புறக்கணிக்கிறாங்க. பைகாட்னா புறக்கணிக்கிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணி போராட்டம் பண்ணி புறக்கணிச்சிடுறாங்க. முசோலினி ரியாக்டட் பை பேனிங் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் சென்சாரிங் த ப்ரெஸ். ஸோ முசோலினி என்ன பண்ணிட்டார், அந்த அப்போசிஷன் பார்ட்டியை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டார். இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை இல்லாமையே பண்ணிக்கிட்டாரு. ப்ரெஸ்ஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை பற்றின எதிர்த்து போகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் நடக்காமல் ப்ரெஸ்ஸை வந்து இவருடைய சென்சாரில் வச்சுக்கிறாரு. அப்போசிஷன் லீடர் வாஸ் கில்டு ஆர் இம்ப்ரிசன்ட். ஸோ அந்த அப்போசிஷன் லீடரை என்ன பண்ணுறாங்க, கொன்னுட்டாங்க, இல்லைனா ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அசியூமிங் த டைட்டில் ஆஃப் லியூடியூஸ் த லீடர். லியூடியூஸ் அப்படின்னா லீடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவருக்கு அந்த டைட்டில் வச்சுக்கிட்டு இன் 1926 he became a dictator with power to legislate. ஸோ இங்கே டிக்டேட்டர்னா சர்வாதிகாரி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஐல் டியூஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவருக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு சர்வாதிகாரியாக லெஜிஸ்லேட்டிவுடைய பவர்ஸ் ஃபுல்லாக வந்து இவர் எடுத்துக்கிறாரு 1926. ஹி பாஸ்ட் லா ஃபார்பிடிங் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் லாக் அவுட்ஸ். ஸோ ஒரு சட்டம் புதுசாக சொல்கிறாரு, என்ன அப்படின்னா யாரும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, யாரும் லாக் அவுட்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஃபார்பிடன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறாரு, அதாவது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன்டு கார்பரேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, யூனியன்ஸ் அந்த ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து யூனியன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த யூனியன்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்தி கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பாக கொண்டு வராரு. விச் வுட் செட்டில் வேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் அந்த சம்பளத்தினால ஏதாவது பிரச்சனை, சம்பளம் செட்டில் பண்ணுறதோ இல்லை ஒர்க்கிங் கண்டிஷனை முன்னேற்றுறதோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன் 1938 பார்லிமெண்ட் வாஸ் அபாலிஷ். ஸோ சட்டமன்றம் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு, இல்லாமல் ஆக்கிறாரு. அண்ட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை அ பாடி ரெப்ரசன்டிங் த ஃபேசிஸ்ட் பார்ட்டி அண்ட் தி கார்பரேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கலைச்சிட்டு ஃபேசிஸ்ட் பார்ட்டியும் இந்த கார்பரேஷன்ஸும் இந்த யூனியன் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்களே அந்த கார்பரேஷன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கவர்மெண்ட் இது மாதிரி அவங்க அமைச்சிடுறாரு. திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் பால்ஸ்டட் முசோலினிஸ் டிக்டோரியல் கண்ட்ரோல் ஆஃப் தி எக்கானமி. ஸோ இந்த புதுசாக இவர் பண்ண இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், பார்லிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபேசிஸ்ட் பார்ட்டியும் கார்பரேஷன்ஸும் ஒன்றா வந்ததுனால இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் வந்து வாங்கி கொடுக்குது. அதனால் எக்கனாமியோடைய கண்ட்ரோல் வந்து இவர் கையில் வச்சுக்கிறாரு. ஆஸ் வெல் அஸ் எனேபிள்ட் ஹிம் டு wield எனார்மஸ் பவர் as தி ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இவருடைய இந்த புது அரேஞ்ச்மெண்ட்ஸால் வந்து எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது, எல்லாமே இவருடைய கண்ட்ரோலில் இவர் கொண்டு வந்துடுறாரு.
முசோலினிஸ் பேக்ட் வித் போப். ஸோ போப்போட இவர் எப்படி ஒருங்கிணைச்சு போகிறாரு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு கிவ் ரெஸ்பெக்டபிலிட்டி டு த ஃபாசிஸ்ட் பார்ட்டி, முசோலினி ஒன் ஓவர் தி ரோமன் கேத்தலிக் சர்ச் பை ரெகக்னைசிங் தி வேட்டிகன் சிட்டி ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஸோ வேட்டிகன் சிட்டியில் தான் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த ரோமன் கேத்தலிக்குடைய ரெஸ்பெக்டபிலிட்டி வந்து ஃபாசிஸ்ட் பார்ட்டிக்கு வேணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த வேட்டிகன் சிட்டியை இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை, அதாவது சுதந்திரமான ஒரு ஸ்டேட்டை வந்து அறிவிச்சிடறாரு. இன் ரிட்டர்ன், ஸோ அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ரிட்டர்னாக வந்து சர்ச் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெக்கக்னைஸ் த கிங்டம் ஆஃப் இட்டாலி. ஸோ இட்டாலியுடைய ராஜாங்கத்தை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. The Roman Catholic faith was made the religion of the Italy and compulsory religious teaching in school was ordered. ஸோ ரோமன் கேத்தலிக்கை தான் வந்து கடைப்பிடிக்கணும், இட்டாலி ஃபுல்லாக அதுதான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இட்டாலியுடைய ரிலீஜியன் மதமாக வந்து அந்த ரோமன் கேத்தலிக்கை ஏற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து இந்த ரோமன் கேத்தலிக்ஸை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் வந்து அவர் கொண்டு வராரு. இந்த இப்போது ரிலீஜன் ஆஃப் கேத்லிக், ரோமன் கேத்லிக்கை வந்து ஒரு ரிலீஜனாக, அந்த நாட்டோடைய ரிலீஜனாக ஏற்றுக்கிட்டது, ஸ்கூலில் வந்து இந்த ரிலீஜனை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தான் வந்து இந்த லேட்டரன் ட்ரீட்டின்றது ஒப்பந்தம். ஸோ அந்த லேட்டரன் ட்ரீட்டி அப்படிங்கிறதுல இந்த விஷயங்கள் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு, அதில் சைன் பண்ணப்பட்டிருக்கு 1929. இட்டாலி டியூரிங் த கிரேட் டிப்ரெஷனில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும்போது இட்டாலியுடைய நிலை என்னவாக இருந்தது அப்படின்னா, டியூரிங் த இயர்ஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் த மச் பப்ளிசைஸ்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் of building new bridges, roads, canals, hospitals, schools did not provide solution to the unemployment problem. ஸோ அந்த பெரிய ஒரு டிஸ்பிரஷனில் இருக்கும்போது பப்ளிக் ஒர்க்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாமே கட்டுறதுக்கெல்லாம் கொடுத்தும் கூட அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து தீரவே இல்லை இட்டாலியில். இன் 1935 முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா. ஸோ இப்போ என்ன பண்ணாரு, 1935 எத்தியோப்பியா அப்படிங்கிற நாடை வந்து இவர் போயிட்டு கேப்சர் பண்ணுறாரு. This was useful to divert the attention of the people away from the economic trouble. ஸோ நிறைய அந்த பண பிரச்சனைகள்லேருந்து மக்கள் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு இவர் எத்தியோப்பியாவை போய் இன்வைட் பண்ணது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருந்தது. முசோலினி ட்ரூ அட்மிரேஷன் ஃப்ரம் தி ரூலிங் கிளாஸஸ் எல்ஸ்வேர் இன் யூரோப். ஸோ யூரோப்பில் இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு அட்மிரேஷனாக இருந்தது, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதில் ரைசிங் ஃபிகர், நேஷ்னலிஸ்டில் ரைசிங் ஃபிகராக இருந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முனிச் அப்படிங்கிற இடத்துல அடல்ஃப் ஹிட்லர் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஜெர்மனி இந்த போஸ்ட்னா அந்த வேர்ல்டு வார் 1க்கு நடந்ததுக்கப்புறம் தான் போஸ்ட் வார். ஃப்ரம் 1918 to 1993, 1918லேருந்து 93 வரைக்கும் ஜெர்மனி வாஸ் அ ரிப்பப்ளிக். ஸோ ஜெர்மனி கண்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னா ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக இருக்குது, அதுக்குன்னு தனியாக கான்ஸ்டியூஷனோடு அது இயங்கிட்டுருக்கு. த ஃபேக்டர்ஸ் விச் லெட் டு த ஈவென்ச்சுவல் ட்ரியம்ப் ஆஃப் ஃபேசிசம் இன் ஜெர்மனி வேர் மெனி. ஸோ ஜெர்மனியில் ஃபேசிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. Between 1871 and 1914, Germany had risen to dizzy heights of economic, political, cultural accomplishment. ஸோ அந்த காலங்களில் அந்த 1871லேருந்து 1914 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெர்மனி ஒரு பெரிய ரீச்சில் இருந்தது. அது அரசியலாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், கல்ச்சரில் இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஒரு பெரிய ரீச்சில் இருந்தாங்க. ஜெர்மனிஸ் யூனிவர்சிட்டிஸ், இட்ஸ் சயின்ஸ், ஃபிலாசபி அண்ட் மியூசிக் வேர் நோன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ ஜெர்மனியோட யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ், ஃபிலாசபி, மியூசிக் அதை பற்றின அறிவு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஜெர்மனி ஹேட் சர்பாஸ்ட் ஈவன் பிரிட்டன் அண்ட் தி யூஎஸ் இன் செவரல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ். சில இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸில் பிரிட்டன் யூஎஸ்ஏக்கும் மேலே வந்து ஜெர்மனி இருந்தது. அவங்கள விட அதிகமாக அவங்க வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஆஸ் வி சா இன் த ஏர்லியர் சாப்டர் தட் this was at the root of the outbreak of the first world war. ஸோ இந்த 1914 காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வாருடைய அந்த பிகினிங் ஸ்டேஜஸ் அது. தென் கேம் தி க்ரஷிங் டிஃபீட் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே பயங்கரமான ஒரு டிஃபீட் ஆச்சு, ஒரு தோல்வி அடைஞ்சிச்சு ஜெர்மனி. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ரிச்சாக எக்கனாமியில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹை லெவலில் இருந்த ஜெர்மனி இப்போ ரொம்ப ஒடுங்கி போச்சு. த ஜெர்மன் பீப்புள் வேர் டீமாரலைஸ்ட். ஸோ ஜெர்மனில் இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப மாரலாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப நியாயப்படி இருப்பாங்க. அவங்களோட மனதில் இப்போது டீமாரலைஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட நிலை வந்து மாறிடுச்சு. த ரிப்பேரேஷன் அண்ட் அதர் காசஸ் இன் த ட்ரீட்டி ஆஃப்
வெர்சைலஸ் காஸ்ட் அக்யூட் டிஸ்கண்டென்ட் அண்ட் ஹார்ட்ஷிப். ஸோ இங்கே ரிப்பேரேஷன் அப்படின்னா வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதான் ரிப்பேரேஷன். ரீபே பண்ணுறது, ஃபைன் மாதிரி கொடுக்குறது இவ்வளோ இழப்புகளுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் வந்து எந்தெந்த நாடே எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ பணம் கொடுக்கணும், எவ்வளோ நாடுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ அந்த ஒப்பந்தப்படி இவங்க ஜெர்மனி வந்து நிறைய பேமெண்ட் வந்து கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்திச்சு. திஸ் வாஸ் யூட்டிலைஸ்ட் பை reactionary forces to spread the idea that socialists and Jews had let down the nation and had even caused the Germans defeat. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஜெர்மனியுடைய இந்த ஒரு டிஃபீட்டுக்கும் இந்த தோல்விக்கும் இந்த இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்துக்கும் காரணம் வந்து இந்த சோஷியலிஸ்ட்டும் ஜூஸ்ன்றது அந்த யூதர்கள் சொல்லுவாங்க, லார்ட் ஜீசஸை வந்து காட்டி கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த இனத்தை சார்ந்தவங்க, அது ஒரு இனம். ஸோ சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் இந்த ஜூஸ் அப்படிங்கிறவங்களும் தான் வந்து இந்த ஜெர்மனியுடைய டிஃபீட்டுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஐடியா வந்து அந்த ஜெர்மனி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஜெர்மனிஸ் டிஃபீட் அண்ட் ஹியூமிலியேஷன் அட் தி எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் I caused a deep shock டு த ஜெர்மன் பீப்புள். ஸோ இவ்வளோ ஒரு வளர்ந்த நாடாக இருந்த ஒரு ஜெர்மனி, யூஎஸ்ஏ பிரிட்டனை விட அதிகமாக இருந்த ஒரு ஜெர்மனி தோல்வி அடைஞ்சதை வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது ஜெர்மனியில் வாழ்ந்த மக்களுக்கு. The Great Depression further deepened their frustrations and prompted them to turn against the Republican government. ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப அந்த பண விஷயத்தில் ரொம்ப வீக் ஆகிட்டு போகிறது, அதுதான் டிப்ரெஷன். ஸோ இந்த கிரேட் டிப்ரெஷனாலேயும் இந்த வார் நடந்த அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாலேயும் அந்த வெறுப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக திரும்புகிறாங்க. இவால்வேஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம். ஸோ இந்த சூழல் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய ஒரு இது இல்லாத போது, கவர்மெண்ட்டை எதிர்த்து கவர்மெண்ட்டு தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து சொல்கிற அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. The origin of German fascism goes back to 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers Party. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்போது அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பித்த ஒரு இது இல்லை, 1919லேயே இதுக்குண்டான ஃபவுண்டேஷன் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 7 பேர் ஒன்றா சந்திச்சு முனிச் அப்படிங்கிற இடத்துல சந்திச்சு நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கட்சி மாதிரியான ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேஷ்னலிஸ்ட் சோஷியல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அதான் வந்து நாசி அப்படிங்கிறோம், அதுதான் வந்து நாசிசம்னு சொல்கிறோம். ஸோ நாசின்றதுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து அதுதான். ஒன் ஆஃப் தெம் வாஸ் அடல்ஃப் ஹிட்லர். அந்த 7 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க பார்த்திங்களா, ஒரு பார்ட்டி ஆரம்பிக்குது. ஸோ அதில் ஒருத்தர் தான் வந்து அடோல்ஃப் ஹிட்லர். Hitler had developed violent political biases against Jews. ஸோ இங்கே ஏற்கனவே சொன்ன ஜூஸ் அப்படிங்கிறவங்க யூதர்கள் சொல்லுவாங்க, அவங்க தான். ஸோ அந்த ஜூஸ் மக்கள் மேலே ஒரு பெரிய ஒரு வெறுப்பு வந்து இந்த அடல்ஃப் ஹிட்லருக்கு இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் விஷயமாக, இந்த பொலிட்டிக்கலில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது வந்து அவங்க மேலே இருந்தது. ஹி அசோசியேட்டட் ஜுடாயிசம் வித் மார்க்சிஸ்ட். ஸோ மார்க்சிஸ்டோட இந்த ஜுடாயிசமை வந்து இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. During World War I, he served in the Bavarian Army. ஸோ World War I நடக்கும்போது Bavarian ஆர்மியில் இவர் வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. A gifted speaker, he could wisp up the passion of the audience. ஸோ ஆடியன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அந்த பேச்சில் ஒரு இவர் மேலே ஒரு பேஷன் வந்து க்ரியேட் பண்ணார். அவருடைய அந்த ஸ்பீச் மூலிமா அவர் பேசுகிறதுலேயே வந்து மக்களை வந்து நிறைய கவர்ந்து வச்சுக்கிட்டார், ஒரு பெரிய ஆடியன்ஸை. இன் 1923 ஹிட்லர் attempted to capture power in Bavaria. ஸோ பவேரியாவில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பவர் வந்து எப்படியாவது அந்த பவேரியோடைய பவர் வந்து இவர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. His premature launch of the national revolution on the outskirts of the Munich landed him in prison. ஸோ இந்த பவேரியனுடைய கண்ட்ரோல் வந்து இவர் கையில் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் அவர் மேற்கொள்ளும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ப்ரீமெச்சூராக லான்ச் பண்ணிடுறாரு. அந்த நேஷ்னல் ரெவல்யூஷன் என்ன பண்ணாரு, கரெக்டாக பிளான் பண்ணாமல் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இவரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க.
முனிச் அப்படிங்கிற இடத்துல நேஷ்னல் ரெவல்யூஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. டியூரிங் ஹிஸ் டைம் இன் பிரிசன் ஹி ரோட் மெயின் கேம்ப் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக் கண்டெய்னிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஸோ இப்போ இவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது தன்னை பற்றின ஒரு சுயசரிதை எழுதுறாரு. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா தானை பற்றி நம்மளே எழுதிக்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் ஐடியாஸ், அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாஸை அந்த புக்கில் வந்து அவர் எழுதுறாரு. அதோடைய பேர் வந்து மெயின் கேம்ப் அப்படிங்கிறது. அது இங்கிலீஷில் வந்து மை ஸ்ட்ரகிள் அப்படின்றது அதோடைய பேர். In the presidential election of 1932, the Communist Party polled about 6 lakh votes. ஸோ 1932 ஒரு presidential election நடக்கும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு 6 லட்சம் ஓட்டுகள் வந்து விழுது. Alarmed capitalists and property owners tilted towards supporting fascism. Hitler exploited this opportunity to usurp power. ஸோ ஒரு பெரிய ஒரு கேபிட்டலிசம், ப்ராப்பர்ட்டி நிறைய சொத்துகள் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக அப்படியே ஹிட்லர் பக்கமாக திருப்புறாங்க. ஸோ ஹிட்லர் பக்கமாக திருப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவர் பவருக்கு வந்துடுறாரு. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர். ஸோ இப்போ ஹிட்லர் வந்து பவருக்கு வந்துடுறாரா, அதுதான் வந்து நம்ம நாசி சொல்கிறோம். அவர் ஏற்படுத்தின அந்த அமைப்பு தான் நாசி சொல்கிறோம். ஸோ அவருடைய அந்த நாசி ஸ்டேட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் ஃபெல். ஸோ ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது, கோபம் இருந்தது. ஸோ அது இப்போது விழுந்துருச்சு. அதான் அந்த இது வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. அஸ் அ கம்யூனிஸ்ட் ரெஃப்யூஸ் டு கொலாபரேட் வித் தி சோஷியல் டெமோக்ரேட்ஸ். ஸோ இப்போ கம்யூனிஸ்ட்டு வந்து சோஷியல் டெமோக்ரேட்டோட ஒன்றா சேருது அப்படின்னும் போது அந்த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் இருந்திருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர மறுத்துடுறாங்க. அதனால் அந்த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. தேர் அப்பான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பேங்கர்ஸ் அண்ட் ஜங்கர்ஸ் ப்ரிவேல்ட் அப்பான் பிரசிடென்ட் வான் Hindenburg to designate Hitler as chancellor in 1933. ஸோ இந்த கவர்மெண்ட்டை வந்து அமைக்க முடியாத சூழலில் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் பேங்கர்ஸ் ஜங்கர்ஸ்லாம் இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வான் ஹிண்டன்பர்க் கிட்ட போயிட்டு ஹிட்லரை சான்சலராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வலியுறுத்துறாங்க 1933. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் நோன் ஆஸ் தேர்ட் ரேஞ்ச் brought an end to the parliamentary democracy. ஸோ இப்போ நாசி அமைப்பிலேருந்து ஹிட்லர் வந்து இப்போ பவருக்கு வந்துடுறாரு. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய அந்த இதில் என்ன பவரில் என்ன ஆகுதுன்னா அந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, அதாவது ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது தான் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். பார்லிமெண்ட்ரின்றது அந்த சட்டசபை எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி அந்த எதிர்கட்சி ஆளும் கட்சி எல்லாம் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, என் பண்ணிடுறாரு. அதாவது இவர் மட்டும்தான் பவர், இவர் தான் எல்லாமேன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஹிட்லர் ரீப்ளேஸ் த ஃப்ளாக் ஆஃப் தி வீமர் ரிப்பப்ளிக் பை தி ஸ்வஸ்டிகா பேனர்ஸ் ஆஃப் நேஷனல் சோஷியலிசம். ஸோ ஃப்ளாகையும் கூட மாற்றிடுறாரு. வீமர் ரிப்பப்ளிக்குடைய ஃப்ளாகை மாற்றிட்டு ஸ்வஸ்டிகா பேனர் அப்படிங்கிறத ஒரு நேஷ்னல் சோஷியலிசம் உடைய இதுவாக பேனரை வந்து கொண்டு வந்து ஃப்ளாகாக மாற்றுறாரு. ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு அ ஹைலி சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட். ஸோ ஜெர்மனி இப்போ என்ன ஆச்சுன்னா சென்ட்ரல் பவர் தான் மெயின், அந்த சென்ட்ரல் பவர் தான் எல்லாமே, சென்ட்ரல் தான் எல்லாருமே எல்லாத்தையும் ஆளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வராரு. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் தி நாசி பார்ட்டி வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல். ஸோ எல்லா கட்சிகள் இவர் என்ன பண்ணிடுறாரு, இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. அதாவது எல்லா கட்சிகளையும் கலைச்சிடுறாரு. இவருடைய நாசி பார்ட்டி மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாரு. தி ஆர்மி ஆஃப் ப்ரௌன் ஷர்ட்டட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் வேர் எக்ஸ்பேண்டட். ஸோ ஆர்மியை வந்து இப்போ அதிகப்படுத்துறாரு. ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்மியுடைய அமைப்பையும் ஜாக் பூட்டட் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆர்மியுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துறாரு. த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அந்த லேபர் ஃப்ரண்ட் செட்டப். ஸோ ஹிட்லர்ஸ் யூத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணுறாரு. லேபர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து செட் பண்ணுறாரு. ட்ரேட் யூனியன்ஸ் வாஸ் அபாலிஷ்ட், தேர் லீடர்ஸ் அரெஸ்டட். ஸோ வியாபாரத்துக்கு உண்டான அந்த யூனியன் இருக்கும் இல்லையா, அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டார், அபாலிஷ் பண்ணிடுறாரு. அந்த லீடர்ஸ் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல். ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு கொண்டு வராது, அதாவது சட்டத்திற்கு புறமானது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. ஸ்ட்ரைக்ஸ் பண்ணக்கூடாது. வேஜஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் பை தி கவர்மெண்ட். வேலை செய்கிறவங்களுடைய சம்பளங்கள் வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே கவர்மெண்ட் அப்படின்றது ஹிட்லர் தான் இல்லையா. ஸோ வேஜஸ் வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். லேபர் ஃப்ரண்ட் வாஸ் யூஸ்ட் பை தி நாசி டு கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி. ஸோ லேபர் ஃப்ரண்ட்னு ஒன்று ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா. அந்த ஒரு அமைப்பு அசோசியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த அமைப்பு கீழே கொண்டு வந்துடுறாரு. டோட்டல் ஸ்டேட் கண்ட்ரோல் வாஸ் எக்ஸ்டெண்டட் ஓவர் த ப்ரெஸ், த தியேட்டர் அண்ட் சினிமா, ரேடியோ அண்ட் ஓவர் எஜுகேஷன். ஸோ இவருடைய மொத்த கண்ட்ரோலையும் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுறாரு. ப்ரெஸ், தியேட்டர், சினிமா, ரேடியோ, எஜுகேஷன் அப்படின்னு எல்லா துறைகளையும் இவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வராரு. த நாசி பார்ட்டிஸ் ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் கோயபல்ஸ், who manipulated public opinion through
பிளான்ட் ப்ரொபகெண்டா. ஸோ பிளான் ப்ரொபகெண்டா அப்படின்னு எடுத்து சொல்கிறது. ஸோ இந்த நாசி பார்ட்டியுடைய அந்த ப்ரொபகெண்டாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஜோசப் கோபல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலியமாக வந்து எடுத்து சொல்கிறாரு. பப்ளிக் உடைய ஒப்பீனியனை வந்து எடுத்து சொல்கிறாங்க. He once said, any lie frequently repeated will ultimately gain belief. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொய்யை வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. The Gestapo or secret state police was formed and run by Hitler. ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் போல். ஸோ த கெஸ்டப்போ ஆர் சீக்ரெட் போலீஸ் அந்த ஆர்மியை எக்ஸ்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை பற்றின ப்ரொபகெண்டா பண்ணுறதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட்டான போலீஸ் இது வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஃபார்ம் பண்ணி அதை ரன் பண்ணுறாரு. அந்த சீக்ரெட் போலீஸ்க்கு பேர் வந்து கெஸ்டப்போ அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ். Along with the repression measures, Hitler's government followed a policy of repressing Jewish people. ஸோ அவருடைய கவர்மெண்ட் பாலிசி எப்படி பார்த்திங்கன்னா, இந்த ஜூவிஷ் பீப்புளை வந்து ரொம்ப ரிப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. The Jews were removed from government positions, excluded from the universities and deprived of citizenship. ஸோ இந்த ஜூஸ் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருந்தாங்களோ அவங்கள எல்லாருமே எடுத்துட்டார். அந்த யூனிவர்சிட்டிஸில் வேலை செய்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே எடுத்துறாரு. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, மற்ற எந்த ஜாபோ எதுவுமே கிடையாது. ஜூவிஷ் பிஸ்னஸஸ் வேர் க்ளோஸ் டவுன். அவங்க என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஸ் அட்டாக்டு. அப்படியும் ஒருவேளை அவங்க பிஸ்னஸ்லாம் பெருசுப்படுத்துகிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இவர் வந்து அட்டாக் பண்ணி அழிச்சிடுறாரு. After the outbreak of World War II, concentration camps, barracks surrounded by electrified fences and watchtowers were built, where Jews were interred and used as forced labor. ஸோ இப்போது இந்த இடைக்காலத்தில் வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது, அவுட் பிரேக் ஆகுது. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கேம்பை சுற்றி பெராக்ஸ் இருக்குது. பெராக்ஸ்ன்றது அந்த ஆர்மி பீப்புளெலாம் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதை சுற்றி எலக்ட்ரிஃபைட் ஃபென்சஸ் போட்டுறாரு. ஃபுல்லாக அந்த வேலி போட்டு அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக்ஸ் கொடுத்து வச்சுறாரு. வாட்ச் டவர் இருக்குது. வாட்ச் டவர்னால் பெருசாக ஒரு டவர் கட்டி மேலே ஒருத்தர் நின்றுட்டு வாட்ச் பண்ணுவார். ஸோ அந்த டவர்ஸ் இருக்குது. இதெல்லாம் கட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கிறாங்க. அடிமைகள் மாதிரி அவங்கள வந்து பயன்படுத்துகிறாங்க. லேட்டர் they were turned into extermination camps where industrial means of murder such as gas chamber were used to kill them. ஸோ இப்போது அவங்கள ஃபோர்ஸ்ட் லேபர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப் அப்படிங்கிற ஒரு கேம்புக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ரூம், அந்த ரூம்குள்ளே கேஸை வந்து நிறச்சிட்றாரு, பாய்சன் கேஸை வந்து நிறச்சிட்டு மக்களை ஃபுல்லாக அதில் அந்த ஜூஸ் மக்களை ஃபுல்லாக கொண்டு போய் அந்த ரூம்குள்ளே சேம்பருக்குள்ளே அடைச்சிட்டு அதில் பாய்சன் கேஸ் விட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து கொன்னுடுறாரு. It was estimated that about 6 million Jews in Europe were killed in what the Nazis termed the final solution. ஸோ அந்த மாதிரி இப்போது அந்த ஜூஸை கொண்டு போயிட்டு அந்த கேஸ் நிறைஞ்ச அந்த சேம்பருக்குள்ளே வச்சு கொள்றாரு இல்லைங்களா. அப்போது எத்தனை பேர் அந்த மாதிரி ஜூஸ் இனத்தை சேர்ந்தவங்களை கொள்றாரு அப்படின்னா 6 மில்லியன் மக்களை வந்து இவர் கொண்டுறாரு அந்த ஐரோப்பா கண்ட்ரியில். ஸோ இதை வந்து நாசிஸ் என்ன சொல்கிறாங்க இது அப்படின்னா, இது ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. த நாசி ஸ்டேட், அதாவது இறுதியான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு. த நாசி ஸ்டேட் ஆல்சோ எக்ஸ்டர்மினேட்டட் ஜிப்சிஸ் அண்ட் அதர் இட்டினரேன்ஸ் கம்யூனிட்டி அண்ட் மென்டலி சேலஞ்ச்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூஸை இவர் கொன்னதோட இல்லாமல் ஜிப்சிஸ் அப்படிங்கிற இனத்தையும் கொள்கிறாரு, இட்டினேரியன் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இனத்தையும் கொள்கிறாரு, மென்டலி சேலஞ்சு பீப்புள் இருப்பாங்களே, மன வளர்ச்சி குன்றியவர்களெல்லாம் இருப்பாங்க, அவங்கள எல்லாருமே வந்து நிறைய பேரை இவர் கொன்னுறாரு. அதாவது அவங்களால யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொள்கிறாரு. ஹிட்லர்ஸ் செகண்ட் இன் கமாண்ட் வாஸ் ஹெட்ரிச். ஸோ கமாண்ட்ஸுடைய இதில் 2வது இடத்துல இருக்கிறவர் ஹெட்ரிச், ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கான்சன்ட்ரேஷன் கேம்ப். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேம்புக்கு பொறுப்பாக யார் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெட்ரிச் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பொறுப்பாளியாக விட்டுருக்காங்க. டிஃபைன்ஸ் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ். ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இன் ஆகஸ்ட் 1934 ஹிண்டன்பர்க் டைடு. ஸோ ஹிண்டன்பர்க் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கூட இருந்த ஒருத்தர் இல்லையா. ஸோ அவர் என்ன ஆகுறாரு, இறந்துடுறாரு.
and Hitler, apart from being chancellor, became both president and commander-in-chief of the armed forces. ஸோ ஹிண்டர்பர்க் இறந்த உடனே என்ன ஆகிறது அப்படின்னா, ஹிட்லர் வந்து சான்சலர் மட்டுமே இல்லாமல் பிரசிடெண்ட்டாகவும் கமாண்டர் இன் சீஃபாகவும் ஆயிடுறாரு. எதுக்கு? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு, அதாவது அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு வந்து இவர் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கார், கமாண்டர் இன் சீஃபாகவும் அவரே ஆயிடுறாரு. ஹிட்லர்ஸ் ஃபாரின் பாலிசி எய்ம்ட் அட் ரீஸ்டோரிங் த ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஜெர்மனி அண்ட் அன்யூலிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெர்சைலஸ் ட்ரீட்டி. ஸோ அவருடைய பாலிசி, ஃபாரின் பாலிசி என்ன அப்படின்னா, இந்த ஜெர்மனியை வந்து ஒரு பெரிய அதாவது நிறைய படை வீரர்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும், அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் ரீஸ்டோர் பண்ணுறாரு. அழிஞ்சு போன தன்னுடைய அந்த ஆர்மியை வந்து அவர் அதிகப்படுத்துகிறாரு. அப்புறம் அந்த வெர்சைலஸ் ட்ரீட்டி மூலயமா எதெல்லாம் இவர் இழந்தாரோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய பாலிசி, அந்த ஃபாரின் பாலிசி. இஸ் டெலிபரேட் அட்டம்ப்ட்ஸ் டு பிரீச் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் led to the outbreak of Second World War. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸில் இழந்தது எல்லாத்தையுமே இவர் கொண்டு வரணும் அப்படின்னு இவர் முயற்சி செஞ்ச அந்த முயற்சியால் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து மூண்டுச்சு. ஃப்ரெஞ்ச் இண்டோசீனா, ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலனியாலிசம். ஸோ இந்த கொலனைசேஷன் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா, மற்ற வேறு கண்ட்ரி வந்து நம்மளோட கண்ட்ரியை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, அதான் வந்து கொலனைசேஷன் சொல்லி படித்தோம் இல்லையா. இங்கே ஆன்டி கொலனியலிசம் அப்படின்னா, அந்த பவர்ஸ் நம்ம நாட்டு மேலே பவர் செலுத்திருக்கிறவங்கள எதிர்த்து போராடுறது, அதுதான் ஆன்டி கொலனியலிசம். ஸோ இண்டோசீனா அப்படின்னா என்னென்னா, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த 3 இடமும் சேர்ந்தது தான் இண்டோசீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த பழங்காலத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இண்டோசீனா. ஹஸ் ஷோன் இட்ஸ் டிஸ்கண்டென்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷன் 1887 ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி வந்து இண்டோசீனா மேலே ஒரு கொலனியலிசம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காம தான் இருந்திருக்கு, அதை வந்து அவங்க வெளிப்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. வைல் தி Chinese resisted the imposition of French language and culture, they learned from them the ideas of revolution. ஸோ இந்த இண்டோ-சைனாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை வந்து கொண்டு வந்து இவங்க மேலே திணிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், அவங்களுடைய கல்ச்சர் எல்லாம் திணிக்கும் போது இவங்க ஒரு விஷயத்தை அதிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. என்னென்னா ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது மாற்றம், பெரிய ஒரு திருப்பு முனை, அதனால் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. During the First World War, about 1 lakh Indo-Chinese fought in France and returned with first-hand knowledge of how the French had fought and suffered during the war. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்திங்கன்னா, இந்த இண்டோ-சைனா நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து 1,00,000 பேர் போய் ஃப்ரான்ஸ்க்காக போரில் வந்து இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து இவங்க என்ன கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் எப்படி வந்து தன்னுடைய நாட்டுக்காக போரிடுது, அந்த வாரில் வந்து அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க கற்றுக்குறாங்க. Communalist ideas from mainland China was also a main influence. ஸோ அதே மாதிரி சைனா அப்படிங்கிற அந்த கண்ட்ரிலேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியா, தன்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. Many became convinced that the considerable wealth of Indochina was benefiting only the colonial power. ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க அவங்களே, அதாவது இவங்க இந்த கலோனியல் பவரால் தான் நம்ம பெனிஃபிட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சிலர் வந்து அப்படி நினைக்கிறாங்க. At the turn of the 20th century, growing nationalism led to sporadic violent outbreaking. ஸ்பொராடிக்னா இங்கே அங்கே. ஸோ 20th century உடைய பிகினிங்கில், அட் தி டர்ன் ஆஃப் 20th century ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நேஷ்னலிசம், அதாவது அந்த நாட்டு பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே இங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. In 1916, there was a major anti-colonial revolt which was crushed brutally. ஸோ 1916 ஒரு பெரிய ஒரு ரிவோல்ட் நடக்குது, பெரிய ஒரு எதிர்த்து போராடக்கூடிய அந்த இது வந்து நடக்குது. ரிவோல்ட்னா சண்டை. ஸோ ஒரு பெரிய ஒரு மாஸ் நடக்குது. அவங்க எல்லாரையும் ரொம்ப மோசமான நிலையில் வந்து க்ரஷ் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்கள ரொம்ப மோசமான நிலையில் அடக்கிட்டாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. தெர் வாஸ் ஆல்சோ கொரில்லா ஆக்டிவிட்டீஸ் இன் காங்கிங் த பிளேஸ் ஃப்ரம் வேர் ஹோ சி மின் வாஸ் டு அரைவ். ஸோ டாங்கிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொரில்லா அட்டாக் கூட நடத்தினாங்க அவங்க. ஸோ அந்த டாங்கிங் அப்படிங்கிற இடத்துல தான் ஹோ சி மின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உருவாகிறாரு. த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின். ஸோ வியட்மின் அப்படிங்கிற ஐடியா எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது, எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இண்டோசீனா வாஸ் தி வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி.
ஸோ த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் இண்டோசீனாவில் இருக்கக்கூடிய மெயினான பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பார்த்தா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான். ஃபார்ம்ட் இன் 1927. ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க? 1927 ஃபார்ம் பண்ணுறாங்க. இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் தி வெல்த்தி அண்ட் மிடில் கிளாஸ் செக்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நல்ல பணக்காரர்களும் மட்டும்தான் அந்த ஒரு பார்ட்டிக்குள்ளே இருக்காங்க. இன் 1929 the Vietnamese soldiers mutinied and there was a failed attempt to assassinate the French Governor General. ஸோ ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஜென்ரலை 1929 இந்த வியட்நாமீஸ் சோல்ஜர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த 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 அட்டெம்ப்டில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. திஸ் வாஸ் ஃபாலோட் பை அ லார்ஜ் ஸ்கேல் பீசன்ட் ரிவோல்ட் லெட் பை தி கம்யூனிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பீசன்ஸ்னும் போது இங்கே விவசாயிகள். ஸோ அந்த விவசாயிகள் எல்லாம் வச்சு, அதாவது பொதுமக்கள் எல்லாருமே வச்சு ஒரு பெரிய ஒரு ரிவோல்ட் வந்து நடத்துகிறாங்க. ரிவோல்ட்னால் இங்கே போராட்டம் வந்து நடத்துகிறாங்க, கம்யூனிஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. த ரிவோல்ட் வாஸ் க்ரஷ்ட் ஃபாலோட் பை வாட் இஸ் கால்ட் ஒயிட் டெரர். ஸோ அதை வந்து அந்த ஃப்ரெஞ்ச் மக்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய போராட்டத்தையும் வந்து இவங்க க்ரஷ் பண்ணிட்டாங்க, அடக்கி வச்சுட்டாங்க. thousands ஆஃப் ரிபல்ஸ் were killed. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டுறாங்க. After the White Terror, Ho Chi Minh left for Moscow and spent the 1930s in Moscow and China. ஸோ இந்த ஒயிட் டெரர் நடக்கும்போது ஹோச்சிமின் அங்கே இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மாஸ்கோவுக்கு கிளம்பிடுறாரு. மாஸ்கோன்றது ரஷ்யாவுடைய கேபிட்டல். ஸோ அங்கே வந்து இவர் கிளம்பிடுறாரு. அங்கே 1930 அந்த வருஷம் ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மாஸ்கோலையும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, சீனாலையும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. வென் French was defeated by Germany in 1940, Ho Chi Minh and his lieutenants used this turn of events to advance the Vietnamese cause. ஸோ இப்போ 1940 என்ன நடக்குதுன்னா, அந்த போர் நடக்கிற சமயத்தில் ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸை தோக்கடிச்சிடுது. ஸோ இதுதான் ஒரு நல்ல சமயம் நம்மளோட நாட்டுக்கு வந்து விடுதலை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோச்சிமின் அவங்களோட இருக்கக்கூடிய அந்த லுட்டினன்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அவங்களுடைய அந்த இதுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. கிராசிங் ஓவர் த border into Vietnam in January 1941, they organized the League for the Independence of Vietnam or Viet Minh. So வியட்நாம் தான் வியட்மின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ அந்த பார்டரெல்லாம் கடந்து வியட்நாமுக்குள்ளே வராங்க. 1941 என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாஸ்கோலேருந்து சைனாலேருந்து அவங்க வியட்நாமுக்கு வந்துடுறாங்க. ஜனவரி 1941 வந்துட்டு லீக் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. லீக்ன்றது ஒரு அமைப்பு, ஒரு குரூப், ஒரு கட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அசோசியேஷன் எதுக்காக மெயினாக அப்படின்னா, வியட்நாமுக்கு சுதந்திரம் தேவை, அதுக்காக தான். ஸோ வியட்மின் அப்படின்னு சொல்கிறாங்க அதை. திஸ் கேவ் ரினவுண்ட் எம்ஃபசிஸ் டு த டிஸ்டிங்க்ட் வியட்நாமீஸ் நேஷனலிசம். ஸோ ரெனியூட் எம்ஃபசிஸ்னால் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாம் அப்படிங்கிற ஒரு லீக், அந்த ஒரு அசோசியேஷன். ஹோச்சிமின் யார் அப்படின்னா 1890 பிறக்கிறாரு. 1969 அவர் இறந்துடுறாரு. வாஸ் பார்ன் இன் டாங்கிங் அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறாரு. வென் Ho Chi Minh was 21, he went to Europe. ஸோ 21 வயசு இருக்கும்போது யூரோப் போகிறாரு. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆஸ் அ குக் இன் தி லண்டன் ஹோட்டல் ஹி வென்ட் டு பாரிஸ். ஸோ கொஞ்ச நாள் வந்து லண்டன் ஹோட்டலில் குக்காக ஒர்க் பண்ணிவிட்டு பாரிஸ் கிளம்புறாரு. இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் லாபிட் ஃபார் தி இண்டிபெண்டன்ஸ் ஃபார் வியட்நாம். ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் போயிட்டு தன்னுடைய நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் தேவை அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. ஹிஸ் ஆர்டிகல்ஸ் இன் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த பேம்ப்ளெட்ஸ் ஃப்ரெஞ்ச் கொலனியலிசம் ஆன் ட்ரையல் மேட் ஹிம் வெல் நோன் ஆஸ் அ வியட்நாம் நேஷனலிஸ்ட். ஸோ இவருடைய இந்த நேஷனல் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அவருடைய பேச்சு நியூஸ் பேப்பர்லேயும் அந்த சின்ன சின்ன நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்களே, அதான் பேம்ப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் அவர் எழுதி கொடுக்குற ஆர்டிகல்ஸ், அந்த சின்ன துணுக்கு செய்திகள், அதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கொலனியலிசம் ஆன் ட்ரையல் அப்படிங்கிறத அவர் எழுதினதை வச்சு இவர் வந்து வியட்நாமில் சார்ந்த ஒரு நேஷனலிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இன் 1921 he became a founder member of French Communist Party. ஸோ 1921 ஃப்ரெஞ்ச் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அவருடைய ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறாரு. 2 years later he went to Moscow and learned revolutionary techniques then. ஸோ 2 வருஷம் கழிச்சு 1921 ஃப்ரெஞ்ச் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு மாஸ்கோ போயிட்டு, மாஸ்கோ ஏற்கனவே சொன்னால் ரஷ்யாவோட கேபிட்டல். ஸோ அங்கே போயிட்டு ரெவல்யூஷனரி டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு வராரு. அதாவது அந்த போர் உடைய ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து போராட்டங்கள்லாம் எப்படி பண்ணணும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுட்டு வராரு. இன் 1925 he founded the ரெவல்யூஷனரி யூத் மூமெண்ட். ஸோ 1925 இன்னொரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ரெவல்யூஷனரி யூத் மூமெண்ட் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. ஆஃப்டர் த பீசன்ட் ரிவோல்ட் he led
was crushed in 1930. He went to Moscow again. ஸோ மறுபடியும் அந்த 1930 பீசன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ரிவோல்ட் நடத்துனாங்க, அவங்கள வந்து க்ரஷ் பண்ணிட்டாங்கன்னு படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார், மாஸ்கோ போகிறார். ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அந்த பாயிண்ட் அப்படியே. இன்ஸ்பைர்ட் பை Mao Zedong, he returned to Indo-China after the Japanese invaded it, organized the communist and carried on his anti-colonial struggle. ஸோ மாவோ ஜீடங் உடைய இதில் இவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு இண்டோச்சினாக்கு முன்னாடி ரிட்டர்ன் வராரு. ஸோ ஜாப்பனீஸ் வந்து இப்போ இன்வைட் பண்ணுறாங்க இண்டோச்சினாவை. ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிளை மறுபடியும் இவர் செய்கிறாரு. அவங்கள எதிர்த்தும் இப்போ ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். ஹி ஆல்சோ பிளேட் அன் இன்ஸ்பிரேஷனல் ரோல் லீடிங் தி வார் அகேன்ஸ்ட் த யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ உடைய அந்த போர்க்காலத்துலேயே போர்லேருந்து இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ரோல் வந்து பண்ணியிருக்காரு அந்த வாரில். ஸோ அதனால் இவர் வந்து ஒரு கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டிக்கிட்டார். டீகொலனைசேஷன் இன் இந்தியா. ஸோ காலனியல் அப்படின்னா வேறு நாட்டோட மக்கள் வந்து இன்னொரு நாட்டை ஆள்றது, அதுதான் காலனைசேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் வந்து டீகாலனைசேஷன் நடந்துகிட்ருக்கு, அதாவது காலனைசேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டயார்கின் ப்ரொவிஷன்ஸ் எப்படி வந்து இந்த டீகாலனைசேஷன் இந்தியாவில் நம்மளை விட்டு அவங்க எப்படி போனாங்க அப்படின்றதுக்கு உண்டான அந்த இது வந்து சொல்கிறாங்க. டயார்கி இன் ப்ரொவின்சஸ். டயார்கின்னா 2 பேர் ஆட்சி செய்கிறது, அதான் டயார்கி. ப்ரொவிஷன்ஸில் ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா டயார்கி வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் 20th century வித் த லான்ச் ஆஃப் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இன் 1905. ஸோ 1905 ஸ்வதேஷி மூவ்மெண்ட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதாவது 20th century பிகினிங்கில். அப்போது 20th century போது 19 somethingல அப்போவே வந்து டீகாலனைசேஷன் ப்ராசஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த அவுட் பிரேக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் brought about rapid political as well as economical changes. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, நிறைய அரசியல் ரீதியாகவும் எக்கானமி வழியாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஷியலியும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து ரொம்ப வேகமாக ஏற்பட்டுச்சு நம்ம இந்தியாவில். இன் 1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ அது ஒரு சட்டம் வருது, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1919. அதுதான் வந்து டயார்கின்னு சொல்கிறோம், அதாவது 2 பேர் ஆட்சி செய்யும் முறை தான் டயார்கி. தட் ப்ரொவைடட் ஃபார் எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளீஸ் as well as ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ் டு ஹோல்ட் சர்டன் போர்ட்ஃபோலியோ அண்டர் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில இந்தியன்ஸை வந்து நாங்கள் அசம்பிளிக்கு வந்து எலெக்ஷன் மூலயமா கொண்டு வந்து வச்சுக்கிறோம். இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து சில போர்ட்ஃபோலியோ கொடுக்குறோம், அதாவது சில துறைகளை வந்து நாங்கள் அவங்களுக்குலாம் கொடுக்குறோம், ஒரு சில இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919. த மான்டேக் டிக்ளரேஷன், அந்த மான்டேக் டிக்ளரேஷன் சொன்னால், அதாவது இவங்க சொல்கிற அந்த உறுதி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்க்ரீசிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் ஈச் பிரான்ச் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இந்தியன்ஸுடைய நம்பரை வந்து நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே கொடுக்குறோம். அந்த கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா வந்து தன்னைத்தானே ஆட்சி செஞ்சுக்கிற ஒரு நிலை வந்து ஏற்படும். அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். ஆனால் இது வந்து பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கும். செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்தாலும் கூட பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே தான் வந்து ஒரு பார்ட்டாக தான் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மான்டேக் டிக்ளரேஷனில் சொல்கிறாங்க. திஸ் மெஷர் ஆஃப் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் டு பை த பொலிட்டிக்கல் பீஸ் நீடட் டு எக்ஸ்பேண்ட் தி டாக்ஸ் பேஸ். ஸோ இந்த இது வந்து அவங்க கீழே இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, டாக்ஸுடைய பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவில் பொலிட்டிக்கல் பீஸ், ஏன்னா அங்கங்கே நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொலிட்டிக்கல் பீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே. ஸோ அதுக்காகவும் டாக்ஸுடைய பேஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இவங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் டயார்கியெல்லாம் கொடுக்குறோம், நிறைய பேர் வந்து நாங்கள் மினிஸ்டர்ஸாக எடுத்துக்கிறோம், சில துறைகளை கொடுக்குறோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஏமாத்துற தன்மையாக தான் இது இருந்துச்சு. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டயார்கி அண்ட் டிசைடட் டு பைகாட் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ உடனே நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டயார்கி முறையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், முழுசாக எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு தானே கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு லெஜிஸ்லேச்சர்ன்றது அந்த அசம்பிளி சட்டமன்றம் நடக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து பைகாட் பண்ணிடுறாங்க. பைகாட்னா வேண்டான்னு சொல்லிட்டு வெளியேற்றம் சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அதை வந்து தவிர்த்துடுறாங்க.
லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. ஸோ இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படல. டெஸ்பைட் த டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் given to certain select industries such as sugar, cement, chemicals, there were no change in the colonial economic policy. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் கொலோனியல் எக்கனாமி பாலிசிக்கு வந்து அது எந்த ஒரு மாற்றமும் அவங்க கொண்டு வரல. அதாவது தன்னுடைய ஓன் இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் எந்த ஒரு இதுவுமே அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு வேண்டிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் அவங்க கொடுத்துக்கிறாங்க. இன்சென்டிவ்ஸ் were provided for the British iron and steel industry by guaranteeing purchasing contracts. ஸோ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் நாடு நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ்ஸ் கொடுத்து கட்டாயமாக நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், இங்கே இண்டிஜினஸ்னால் நம்மளே சொந்தமான இண்டஸ்ட்ரீஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் வாஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ நம்மளுடைய இந்திய நாட்டை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணல, வெறும் டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுத்தாங்க, எஜுகேஷன் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அண்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பைனியர் ஃபேக்டரிஸ் அண்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ். ஒரு சில இண்டஸ்ட்ரியே இல்லாத இடங்களில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து இந்தியா நாட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க செஞ்சது. மற்றபடி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் அவங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. ஹவவர் ஈவன் திஸ் பாலிசி வாஸ் சூன் அபேண்டட் as many British enterprises were opposed to this. ஸோ இதையும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபேண்டன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் வந்து இதுக்கு வந்து அப்போசிஷனாக இருந்தாங்க. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதையுமே ஏற்றுக்கல. இந்தியா இன் த டேஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பண இழப்பு, மக்களுடைய இழப்பு அதிகம் இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு பணப்பற்றாக்குறையோடு இருந்தது. அதான் கிரேட் டிப்ரெஷன் சொல்கிறோம். ஸோ அந்த 1929 அந்த வருஷங்களில் The Great Depression of 1927 has a disastrous impact on British trade and business. ஸோ பிரிட்டிஷுடைய அந்த ட்ரேட், வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்பட்டுருச்சு. ரொம்ப மோசமான ஒரு நிலை வந்து கொண்டு வந்துச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளைன்டு. ஸோ ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. டெக்ளைண்டுனா குறைவு. பர்டிகுலர்லி இந்த ஹெவி இண்டஸ்ட்ரி செக்டார் லைக் ரயில்வே பில்டிங். ஸோ மெயினாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரயில்வே பில்டிங் செக்டார் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்களுடைய பணத்தை கொண்டு வந்து செலுத்துறதுல அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஃபார் தி colonial government, the expansion of trade was the only ideal mode of economy. ஸோ இந்த கொலோனியல் கவர்மெண்ட், அதாவது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டு மேலே செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கம், அந்த கவர்மெண்ட் வந்து மெயினாக வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்கனாமியை அதிகப்படுத்துறதுக்காக எப்பவுமே வந்து அவங்களுடைய வியாபாரங்கள்லாம் கொண்டு வந்து அந்த கொலோனியல் ஸ்டேட் மேலே தான் விடுவாங்க. ஆஸ் இட் கேரண்டட் ஈஸி அக்சஸ் டு இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணும்போது அங்கே டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேக்ஸ் மூலயமா இவங்களுடைய எக்கனாமி வந்து அவங்க அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபாரின் கரன்சி, அவங்களுடைய ஃபாரின் கரன்சியுடைய இதை வந்து அளவு வந்து ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் டு இட்ஸ் காலனிஸ். ஸோ அந்த பிரிட்டிஷுடைய டிப்ரெஷனையும் கொண்டு வந்து அவங்களுடைய எல்லா காலனிஸ்லையும் மேலே அவங்க செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைலேட்ரல் ட்ரேட் ட்ரீட்டிஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் தி மெம்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் வாஸ் சைன்ட் அட் தி எக்கனாமிக் சம்மிட் இன் ஒட்டோவா இன் 1932. ஸோ 1932 ஒட்டோவா அப்படிங்கிற இடத்துல எக்கனாமிக் சம்மிட் அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டம், அதான் எக்கனாமிக் சம்மிட் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துல இருந்தும் ஆளுங்க வந்து அங்கே மீட்டிங் மாதிரி போடுவாங்க. தட் இஸ் சம்மிட். ஸோ அந்த சம்மிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பைலேட்ரல் ட்ரீட்டி போடுறாங்க. ட்ரேடுனா வியாபாரம். ஸோ வியாபாரத்துக்கு உண்டான பைலேட்ரல், நீ எனக்கு கூட நான் உனக்கு தரேன், அந்த மாதிரி 2 பேருக்கு நடுவில் போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அதுதான் வந்து பைலேட்ரல் ட்ரீட்டி சொல்கிறோம். பைலேட்ரல் ட்ரீட்டி எதுக்காகனா ட்ரேடுக்காக. ஸோ பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளேயே அவங்களுடைய பிரிட்டிஷ் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள இப்போ பைலேட்ரல் ட்ரீட்டை வந்து அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. in which the participants including India, so இதில் இந்தியாவும் கூட இருந்தாங்க, agreed to give preference to the imperial over non-imperial goods. ஸோ இதில் என்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்பீரியல் கூட்ஸ்க்கும் நான் இம்பீரியல் கூட்ஸ்க்கும், அதாவது தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய கூட்ஸ்க்கும் இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸ்க்கும் உள்ள ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா வாஸ் ஃபோர்ஸ் டு அட்ஹியர் டு த பாலிசி ஆஃப் பேலன்சிங் த பட்ஜெட். ஸோ இந்தியா வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து பேலன்சிங் பண்ணுறதுக்காக. த கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஆல்சோ raised revenue tariffs mainly to gain foreign currency.
ஸோ இவங்க அந்த டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபாரின் கரன்சி வந்து அவங்க ஈட்டணுன்றதுக்காக அதெல்லாம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ் நீட் ஃபார் கோல்டு இந்த கிரைசிஸ் இயர்ஸ் வாஸ் மெட் ஃப்ரம் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் கோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ்க்கு தேவையான அந்த கோல்டுடைய அந்த இதை வந்து எதை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து கோல்டெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட நாட்டுக்கு. ஸோ அது மூலயமா கோல்டில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் பிரச்சனைகள் வந்து அவங்க தீர்க்குறாங்க பை ஓவர் வேல்யூவிங் இந்தியன் கரன்சி. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் வேல்யூ பண்ணுறாங்க நம்மளோட இந்தியன் கரன்சியை. த பிரிட்டிஷ் மேட் இம்போர்ட்ஸ் சீப்பர். ஸோ ஓவர் வேல்யூ பண்ணும்போது இம்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சீப்பராக பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும் அதுக்கு அதிகமான விலை கொடுக்கணும், இம்போர்ட் பண்ணால் அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பாலிசி ஃபியூவல்டு டென்ஷன் பிட்வீன் தி கொலோனியல் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த இம்போர்ட் பண்ணால் அதிகமான டேக்ஸும், எக்ஸ்போர்ட் பண்ணால் அது குறைவான டேக்ஸும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கொலோனியல் கவர்மெண்ட் அதாவது பிரிட்டிஷ்க்கும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு கோவத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அண்ட் இன்டென்சிஃபைட் தி பொலிட்டிக்கல் அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இப்போ மறுபடியும் பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதை எதிர்த்து நம்ம போராட ஆரம்பிச்சிட்டோம். இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் இவங்களுடைய டிப்ரெஷன் வந்து எப்படி செலுத்துகிறாங்க. த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டெல்ட் அ கிரேட் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அந்த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்லேயும் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டார், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மேலேயும் வந்து அவங்களுடைய அந்த பணவீக்கத்தை வந்து கொண்டு வந்து நம்ம மேலே செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டெக்ளைன் பை ஹாஃப் வைல் தி லேண்ட் ரெண்ட் டு பி பெய்ட் பை த பீசன்ட் ரிமைன் அன்சேஞ்ச். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாதி விலையாக குறைச்சிட்டாங்க. ஆனால் இவங்க கட்ட வேண்டிய ரெண்ட், வாடகையோ இல்லைனா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதை வந்து குறைக்கல, ஆனால் ப்ராடக்ட்ஸுடைய அமௌண்ட்டை மட்டும் குறைச்சிட்டாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் டு தி ஸ்டேட் டபுள்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் இவங்க குறைக்க ஆரம்பித்தோடனே இந்த ஃபார்மர்ஸுடைய அந்த ஃபார்மர்ஸுடைய இது வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. Farmers and Indian manufacturers therefore had to sell their gold and silver reserves to submit. ஸோ இப்போ அவங்களுக்கு நிறைய தேவைகள் ஏற்படுது. இப்போ ப்ராடக்ட்ஸுடைய அளவு குறைச்சிட்டாங்க, அப்போ பணத்துடைய அளவு குறைஞ்சிருச்சு, ஆனால் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு, சில்வரு எல்லா ரிசர்வ்ஸையும் விற்று தான் வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது ஃபார்மர்ஸ்க்கும் இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ்க்கும். த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸஸ் ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷனலிஸ்ட் டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இன்டர்னல் எக்கானமி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய ப்ரைஸஸ் வந்து குறைக்க ஆரம்பித்த உடனே இந்தியன் நேஷனலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுடைய இன்டர்னல் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமி வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன் 1930s saw the emergence of the movement. ஸோ அந்த 1930s என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறது, மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் வந்து மாஸ் மூமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1930. த கால் கிவன் பை தி காங்கிரஸ் ஃபார் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ் எவோக்டு ட்ரிமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் இன் ரூரல் இந்தியா. ஸோ இந்த காங்கிரஸ் வந்து இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னு ஒன்று பண்ணாங்க. அதாவது ஏதாவது அவங்க எது சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து ஒபே பண்ணாமல் இருக்கிறது, அதான் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக, அந்த போராட்டத்துக்காக அழைப்பு கொடுக்கும்போது நிறைய மக்கள் வந்து, கிராமத்தில் இருந்த மக்கள் வந்து அதில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெஃப்ட் ரேடியலிசம் வாஸ் ஆல்சோ வெரி மச் இன் எவிடன்ஸ். ஸோ அந்த நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டது ஒரு பெரிய எவிடன்ஸாக இருந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ 1935 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. த பிரிட்டிஷ் ஹேட் டு அப்பீஸ் த இந்தியன் நேஷனலிஸ்ட் அண்ட் தி அவுட்கம் வாஸ் தி பேசேஜ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ நிறைய இந்த பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோடனே, நிறைய மக்களோட கூட்டம் இருக்க ஆரம்பித்தோடனே பிரிட்டிஷ் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன கொண்டு வராங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொவைடட் ஃபார் கிரேட்டர் பவர் டு த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இந்த 1935க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் கொடுக்குறாங்க. அப்புறம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தலாம் அப்படின்ற பவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு. இன் 1937 எலெக்ஷன்ஸ் the Congress won the resounding victory in most of the provinces. So 1937 and 1935 in Government of India Act பாஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி 1937 எலெக்ஷன் நடக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க வந்து அதிகமான ப்ரொவின்சஸில் வெற்றி அடைஞ்சிடறாங்க. However, the decision of British to involve India in the Second World War without consulting the
பாப்புலர் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் லேட்டர் டு ரிசைன் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரும் தொடங்கிருச்சு. இந்த கேப்பில் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்திய மக்களை வந்து போராட்டத்தில் அந்த செகண்ட் வேர்ல்டு வாருடைய போருக்கு கொண்டு போகும்போது இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அதை பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாம் அந்த ஜெயிச்சவங்க எல்லாருமே அந்த காங்கிரஸ் ஃபுல்லாகவே வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க அவங்களுடைய போஸ்டிங்கில் இருந்து. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா, மாயாஸ் அண்ட் ஆல்டெக்ஸ். ஸோ இதில் சவுத் அமெரிக்காவில் என்னெல்லாம் நடந்தது அந்த வேர்ல்டு வார் 1 பீரியடில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மாயாஸ் அண்ட் ஆல்டெக்ஸ். பிஃபோர் தி யூரோப்பியன் discovery of America, 3 centers of civilization existed there in Mexico, in Central America and in Peru in South America. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இடத்த இருக்கிறத அவங்க டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஸ்கவர் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே டிஸ்கவர் இன்வென்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்வென்ட்னா உலகத்தில் இல்லாத பொருளை கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் இன்வென்ட். இப்போ மிக்சி கிரைண்டர், கம்ப்யூட்டர் எக்ஸட்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை கண்டுபிடிச்சாங்க, அது இன்வென்ட். டிஸ்கவரி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒன்றுத்தை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஆர்கியாலஜி மூலியமாக கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் டிஸ்கவரி. ஸோ ஏற்கனவே அமெரிக்கான்ற ஒரு ஒன்று அங்கே இருந்தது, அதை வந்து யூரோப்பியன் கண்ணுக்கு படாததுக்கு முன்னாடி, அவங்க அதை பிடிக்காததுக்கு முன்னாடி அமெரிக்காவில் 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் இருந்தது. சிவிலைசேஷன் சென்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி அமைச்சிருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து சிவிலைஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் அங்கே இருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிகோ அப்படிங்கிற இடத்துல, சவுத் அமெரிக்காவில் பேரு அப்படிங்கிற ஒரு இடத்துல. த மாயா, த இன்கா அண்ட் தி ஆல்டெக் சிவிலைசேஷன் வாஸ் ஹைலி அட்வான்ஸ்டு. ஸோ இந்த 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது வந்து மாயா, இன்கா, ஆல்டெக்ஸ். ஸோ இந்த 3 இடம். There were several states in each of these areas of civilization. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், இப்போ மாயா சிவிலைசேஷனா அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது, இன்கானா அதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது. வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் எக்ஸிஸ்டட். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த ஒவ்வொரு சிவிலைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது, பிளான்டாக இருந்தது எல்லாமே. அரவுண்ட் தி 11th century, large cities formed into a league of மாயப்பன். ஸோ இப்போது 11th centuryயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே லீக் அப்படின்றது ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு குரூப், அதுதான். ஸோ லீக் ஆஃப் மாயப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு அசோசியேஷன், அதாவது லீகை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, மாயா ஒரு இதில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ் வந்து இந்த லீக் ஆஃப் மாயப்பனில் இருக்காங்க. ஃபார் ஓவர் 100 years த லீக் ஆஃப் மாயப்பன் லாஸ்டட். ஸோ ஒரு 100 வருஷம் இந்த லீக் ஆஃப் மாயப்பன் அப்படின்றது எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது, அப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு. த மாயப்பன் வாஸ் டெஸ்ட்ராய்ட் டுவர்ட்ஸ் தி க்ளோஸ் ஆஃப் 12th century. அதர் சிட்டிஸ் கண்டினியூட். ஸோ இந்த மாயப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இல்லாமல் போயிட்டாலும் கூட மற்ற சிட்டிஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. ஆல்டெக்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ கான்குவர்ட் தி மாயா கண்ட்ரி இன் தி 14th century அண்ட் ஃபவுண்டட் தேர் கேபிட்டல் சிட்டி ஆஃப் டெக்னோச்டிட்லான். ஸோ இங்கே ஆல்டெக் அப்படிங்கிற அந்த கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஆல்டெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாயா கண்ட்ரியை வந்து கான்குவயர் பண்ணுறாங்க. கான்குவயர்னால் இப்போ இந்த போர் மூலியமாக அவங்கள தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த மாயா அப்படிங்கிற கண்ட்ரியை ஆல்டெக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போது 14th centuryயில் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு இவங்களுடைய கேபிட்டல் இப்போ எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா, டெக்னோச்டிட்லான் அப்படிங்கிற சிட்டியை வந்து அவங்களுடைய கேபிட்டலாக பண்ணிடுறாங்க. யார்? ஆல்டெக்ஸ், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஆல்டெக்ஸ். For nearly 200 years the Aztecs ruled their empire. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இந்த ஆல்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாயா அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து ஆண்டுட்ருக்காங்க. இந்த 16th century. ஸோ இப்போ 16th century வந்துருச்சு. அவங்க நம்ம 12th centuryயில் பார்த்தா இப்போ 16th century வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க, 11th century வரும், அடுத்து 12th century வருது, தென் 14th century வருது, இப்போ 16th century வருது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், செஞ்சுரின்னு சொல்லும் போது இப்போ 16th centuryனா 1600 வராது, அதுக்கு முந்தின வருஷம் தான் வரும், அதுக்கு முந்தின நம்பர் தான் வரும். இப்போ 16 போது பாருங்கள் 1519 வருதுங்க இல்லையா. அப்போ 16th centuryன்றது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் போட்டுட்டு தான் வரணும். 15ஸில் வரக்கூடியது 16th century. 17th century அப்படின்னா 1600 ஆரம்பிக்கிறதெல்லாம் 17th century. ஸோ அந்த மாதிரி
When the Aztecs were at the height of their powers, the whole empire collapsed before a handful of adventurers led by Spaniard named Herman Cortes. ஸோ இப்போ 16th செஞ்சுரியில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் மாயன் கண்ட்ரியை வந்து இந்த ஆல்டெக்ஸ் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்களா. ஸோ இவங்களுடைய பவர் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இவங்க இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட ராஜாங்கமும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. யார்கிட்ட கொலாப்ஸ் ஆகுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பானியர்டுன்றது ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க இல்லையா. ஸோ ஸ்பானியார்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் என்னென்னா ஹெர்னன் காட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய போர் செஞ்சு அவங்க வந்து கான்குயர் பண்ணும்போது இந்த அல்டெக்ஸ் அப்படிங்கிற பவர் வந்து சுத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ். ஸோ இந்த அல்டெக்ஸை மெக்சிகோ நாட்டை சார்ந்தவங்க தானே. ஸோ அந்த சிவிலைசேஷன், அவங்களுடைய அந்த சிவிலைசேஷன் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வித் இட் த கிரேட் சிட்டி ஆஃப் டெக்னோச்டிட்லன் ஆல்சோ பெரிஷ்ட். ஸோ இவங்க கேபிட்டல் வந்து டிட்லன் இல்லையா. ஸோ அந்த சிட்டியும் என்ன ஆகிடுச்சு இப்போது, அதுவுமே முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் ஜீனோசைடு. ஸோ உலகத்தினுடைய ரொம்ப மோசமான ஒரு ஜீனோசைடை வந்து இந்த இவங்களுடைய அட்வென்ச்சர் வந்து இருந்தது. யார், ஸ்பெயின்லேருந்து இவங்க மேலே படையெடுத்து வந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த மரணங்கள் வந்து ரொம்ப மோசமான, உலகத்தினுடைய மிக மோசமான இதாக இருந்தது. இந்த இது ஜீனோசைடு அப்படின்றது என்னென்னா, கூட்டமாக மக்களை கொல்லுவோம். இப்போ போர் நடக்குது, அப்போ கூட்டமாக மக்களை கொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் ஜீனோசைடு. அதாவது கூட்டமாக மக்களை கொல்றது ஜீனோசைடு சொல்கிறோம். ஸோ இது உலகத்தினுடைய மிக மோசமான ஒரு ஜீனோசைடாக வந்து இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரங்க ஆல்டெக்ஸை வந்து கான்குயர் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம். த அதர் ஃபேமஸ் கான்குவிஸ்டேட்டர்ஸ், அதாவது கான்குவிஸ்டேட்டர்ஸ்ன்றது இங்கே கான்குயர்னால் மற்ற நாட்டை வந்து சிறை பிடிப்பாங்களே, தட் இஸ் கான்குயர்டு, அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வரவங்க. வாஸ் ஆல்சோ அ ஸ்பானியர்ட் பை நேம் ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ. ஸோ இன்னொருத்தர், இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் வந்து ஹெர்னன் கார்டஸ். அவர் மட்டும் இல்லாமல் இவரும் கூட ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிறவர் இன்னொரு கான்குரர் தான். ஹூ லெட் தி கான்குவெஸ்ட் ஆஃப் தி இன்கன் எம்பையர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கன் எம்பையர், இன்கா அப்படின்னு நம்ம படித்தோம். அதாவது 3 சிவிலைசேஷன் இருக்குது, மாயா, இன்கா, ஆல்டெக்ஸ் சொல்கிறோம். ஆல்டெக்ஸ் தான் வந்து மாயா வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்கான்றது இன்னொன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்கன் எம்பையரை யார் போய் தாக்குறாங்க, யார் போய் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிறவர் போயிட்டு அதை வந்து கான்குயர் பண்ணுறாரு. Later, the Spaniards made Peru a part of their dominions. ஸோ இப்போ ஸ்பானியர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெரு அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸை வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த பெரு அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து இவங்களுடைய டாமினேஷனில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. யார், ஃப்ரான்சிஸ்கோ ஸ்பானியர்ட்ஸ். இந்த 2 பேருமே ஸ்பானியர்ட்ஸ் தான். ஃப்ரான்சிஸ்கோ பிசாரியோவும் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான், ஹெர்னன் கார்டஸும் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த. ஸோ இந்த 2 ஸ்பெயின் நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேரு அப்படிங்கிறத அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இங்கே ஆல்டெக்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, அது ஒரு மிலிட்ரி நேஷன், மிலிட்ரியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் தான் வந்து ஆல்டெக் அப்படின்னு சொல்கிறோம். தி ஹேட் மிலிட்ரி காலனிஸ், கேரிசன்ஸ்னால் அவங்க மிலிட்ரி பீப்புள்ஸ் இருந்து தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த எல்லாமே வச்சுருக்கக்கூடிய இடம், அது கேரிஷன் சொல்கிறோம். ஸோ காலனிஸ் இருந்தது, நெட்வொர்க் ஆஃப் மிலிட்ரி ரோட்ஸ் இருந்தது. அது அவங்க நேஷன், அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மிலிட்ரியோட இது கண்ட்ரோலே இருக்கிற மாதிரி இருந்துக்கும். தெர் ஆர் அவுட்வர்ட் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் இன் தி எம்பையர். ஸோ எம்பையர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இருந்தது, அமைதி இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் பீப்புள் வர் ரூத்லெஸ்லி அப்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸ்ப்ளாய்டட்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிறது, தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். அப்ரெஸ்ட்னா ரொம்ப அடிமை மாதிரி அப்படியே இது பண்ணி வைக்கிறது, தட் இஸ் அப்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு தான் வந்து ஆல்டெக். பை தி லேட் 18th century, ஸோ 16th centuryக்கு அப்புறம் இப்போ 18th century வருது பாருங்கள். டிமாண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் ஆர்டிகுலேட்டட் த்ரூ அவுட் லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த லாட்டின் அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குது, 18th century என்ன நடக்குதுன்னா, அரசியல் சார்ந்த ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது, அது ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்னோட நாட்டை நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி, அதாவது எல்லா கணக்கு வழக்குகள் எல்லாமே வரக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆட்சியெல்லாம் சொல்லுவோம், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது அட்டானமின்றது நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது. இப்போ யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்டானமி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அவங்களோட சிலபஸ், அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் அட்டானமி. சுயமாக இருக்கிறது, தட் இஸ் அட்டானமி. எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், எக்கனாமிக் என்னமோ
போது நம்ம ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ தன்னுடைய இதை வந்து ஃபுல்லாக செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி ஃபைனான்ஷியலி வந்து நம்ம ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போது 18th centuryயில். There were bloody conflicts between Haitian slaves, colonists, the armies of the British and French colonials. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்போ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி வேணும், எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும், இதுக்கெல்லாம் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க லாட்டின் அமெரிக்காவில் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது ரொம்ப மோசமான, இங்கே பிளட்டின்னும் போது ரொம்ப மோசமான ரொம்ப கஷ்டமான ஒரு இதை தான் வந்து பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யாருக்கு இந்த சண்டை நடக்குது இந்த லாட்டின் அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ், ஹைட்டி அப்படிங்கிற இடத்த சார்ந்த ஸ்லேவ்ஸ், அடிமைகள், அவங்களுக்கு. காலனிஸ்ட் அப்படின்றது யாருன்னா இப்போ நம்மளுடைய இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க தான் காலனிஸ்ட். மற்ற கண்ட்ரீஸ் மேலே பவர்ஸை காட்டுறவங்க காலனிஸ்ட். ஸோ அவங்களுக்கு, பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஆர்மி பீப்புளுக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த காலனைசர்ஸ்க்கு, ஃப்ரெஞ்சிலேருந்து காலனைசர்ஸ் வந்தாங்களே, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சண்டைகள் நடந்துகிட்டே இருக்குது லாட்டின் அமெரிக்காவில். தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லெட் பை Toussaint Louverture during 1791-1804 ended in the Haitian people's independence from the colonial country of the France. ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம், இந்த சண்டையெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, இதை யாரை லீட் பண்ணுறாங்க அப்படின்னா டவுசெயின்ட் அப்படிங்கிறவர் வந்து இதை லீட் பண்ணுறாரு. இவருடைய தலைமையில் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போது இதோடைய முடிவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஹைட்டியன் பீப்புள் இருக்காங்களே, இப்போ ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த ஹைட்டியன் பீப்புளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. யார்கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு, சுதந்திரம் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய கலோனியல் பவர் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஹைட்டி thus became the first Caribbean country to throw off slavery and French colonial control. ஸோ உலகத்திலே முதல்ல கரீபியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்ட்ரி எதுனா ஹைட்டி அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து அந்த அடிமைத்தனத்தை எடுத்து போட்ட ஒரு கண்ட்ரி. அண்ட் ஃப்ரெஞ்ச் காலோனியல் கண்ட்ரோல்லேருந்து வந்து இண்டிபெண்ட்டாக வாழ்ந்த ஒரு கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஹைட்டி தான். இது வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கரீபியன் கண்ட்ரி டு த்ரோ ஆஃப் ஸ்லேவரி அண்ட் ஃப்ரெஞ்ச் காலோனியல் கண்ட்ரி யாருன்னா ஹைட்டி. இம்பேக்ட் ஆர் நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். ஸோ ஸ்பெயின் போர்ச்சுகலில் நெப்போலியனுடைய இன்வேஷன் அப்படின்னா வந்து பிடிச்சு வச்சுக்கு, தட் இஸ் இன்வேஷன். அவங்க போர் செஞ்சு பிடிச்சிப்பாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் இன்வேஷன். ஸோ ஸ்பெயின்லேயும் போர்ச்சுகல்லும் இந்த நெப்போலியன் வந்து அவங்க மேலே ஆட்சி செஞ்சதுனால என்னெல்லாம் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு, என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுதான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். இந்த அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்பிரேஷன் டு தி லாட்டின் அமெரிக்கன். ஸோ அமெரிக்கா நாட்டிலையும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குள்ளேயும் நடந்த அந்த ரெவல்யூஷன்ஸ், போராட்டங்கள், தன்னுடைய இதுக்காக போராடினது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாட்டின் அமெரிக்கன் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்கள மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும், நம்மளை அந்த இண்டிபெண்டன்ஸுக்காக போராடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த ரெவல்யூஷனான விஷயங்கள் வந்து இவங்களுடைய மனசுக்கு தோணுனது. த நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இன் 1808 quickened the process of liberation struggle in South America. ஸோ நெப்போலியன் வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல்ஸ்லாம் இன்வைட் பண்ணும்போது 1808 என்னாச்சு, இந்த லிபரேஷன்னா எங்கள் ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து இன்னும் வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் சவுத் அமெரிக்காவில். ஆல்ரெடி த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் க்ரோயிங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சைமன் பொலிவர் கால்ட் த லிபரேட்டர். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் பிடிக்கிறதுக்கு இன்வேஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஸ்பிரிட் வந்து மக்களுக்குள்ளே வளர்ந்துட்டு இருந்தது. யாருடைய லீடர்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா சைமனுடைய லீடர்ஷிப்பில் இது நடந்துட்டு இருந்தது. இவர் சைமன் பொலிவியரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா லிபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரேஷன்னா ஃப்ரீடம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸ் ஆஃப் பிரேசில், the Portuguese royal family in the context of conquest of Portugal by Napoleon fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. ஸோ பிரேசிலை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் பிரேசிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, போர்ச்சுகீஸில் இருந்தக்கூடிய ராயல் ஃபேமிலியை வந்து கான்குவெஸ்ட் பண்ணுறாங்க. யாரும் போர்ச்சுகலை வந்து இந்த நெப்போலியன் வந்து கான்குவெஸ்ட் அது பிடிக்க இது பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்க வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லிஸ்பன் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்து போயிடுறாங்க.
கிளம்பிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்துக்கிட்டே இந்த பிரேசில் மக்களுக்கு எப்படி இண்டிபெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அசிஸ்ட்னா என்னது, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. யார், ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க. பெட்ரோ ஐ renouncing the claim to the Portuguese throne declared independence of Brazil. ஸோ பெட்ரோ ஒன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போர்ச்சுகீஸுடைய இது பிரேசிலுடைய லிபரேஷன் இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அடுத்தது மான்ட்ரோ டாக்ட்ரின். இங்கே டாக்ட்ரின் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, தட் இஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மான்ட்ரோ டாக்ட்ரின் என்ன சொல்லுது, த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இன்டென்சிஃபைடு வென் நெப்போலியன் ஃபெல் இன் 1815. ஸோ 1815 நெப்போலியனுடைய தோல்வி ஏற்படும் போது இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர போராட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. சம் ஆஃப் தி யூரோப்பியன் கிங்ஸ் வாண்டட் டு ஹெல்ப் த கிங் ஆஃப் ஸ்பெயின் டு க்ரஷ் த ரெவல்யூஷனரிஸ் இன் தி சவுத் அமெரிக்கன் காலனிஸ். ஸோ ஒரு பக்கம் யூரோப்பியன் கிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, இங்கே அமெரிக்கான்றது நம்மளோட மேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், யூரோப் அப்படின்றது ரைட் சைடில் இருக்கும், அட்லாண்டிக் ஓஷனுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ சில யூரோப்பியன் கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சவுத் அமெரிக்காவில் இந்த சுதந்திர போராட்டத்தை வந்து அடக்கிறதுக்காக ஸ்பெயின் நாட்டுக்கு ராஜாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார், யூரோப்பியன் நாட்டை சார்ந்தவங்க. பட் மான்ட்ரோ த பிரசிடென்ட் ஆஃப் தி யூஎஸ்ஏ கேம் அப் வித் திஸ் ஃபேமஸ் மான்ட்ரோ டிக்ளரேஷன். ஸோ இவர் என்ன பண்ணார், மான்ட்ரோ அப்படிங்கிற பிரசிடென்ட், யூஎஸ்ஏவுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணார், மான்ட்ரோ டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வராரு. விச் டிக்ளேர் தட் இஃப் யூரோப்பியன்ஸ் இன்டர்ஃபென்ட் எனிவேர் இன் அமெரிக்கா நார்த் ஆர் சவுத் இட் வுட் அமௌண்ட் டு வேகிங் அ வார் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ மான்ட்ரோ என்ன ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் நம்ம டாக்டரின்னு சொல்கிறோம். ஒருவேளை சப்போஸ் அமெரிக்கா நாட்டில், அது நார்த் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சவுத் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சப்போஸ் யாராவது யூரோப்பியன்ஸ் வந்து எங்களுடைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே போர் தொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. யார், மான்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட், யூஎஸ் நாட்டை சார்ந்த பிரசிடென்ட். திஸ் த்ரெட் ஃப்ரைட்டன் தி யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ இவர் சொன்ன இந்த விஷயம், இவர் சொல்கிறாரு இல்லையா, உங்கள் மேலே நாங்கள் போர் எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பயம் உறுத்துற மாதிரியான விஷயம் இல்லையா, அதை ஃப்ரைட்டன்ட்னா பயம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவரோட டாக்டரின் பண்ணுச்சு. By 1830, the whole of South America was free from European domination. So 1830 அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூரோப்பியன் நாட்டை சார்ந்த காலனிஸும் அமெரிக்காவில் இல்லாத மாதிரி, அதாவது முக்கியமாக சவுத் அமெரிக்காவில் டோட்டலாக வந்து ஃப்ரீ இண்டிபெண்ட் கண்ட்ரியாக அது வந்து மாறிடுச்சு. Thus the US protected the South American republics from Europe. ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களாம் யாரும் வந்து தலையிடாத மாதிரி சவுத் அமெரிக்காவை காப்பாற்றி விட்டுச்சு. யார், யுஎஸ். But there was no one to protect them from the protector, the United States. ஆனால் அவங்க இப்போது சவுத் அமெரிக்காவிலேருந்து யூரோப்பியன் டாமினேஷன்ஸ்லாம் போயிடுச்சு. ஆனால் யார் இவங்களை காப்பாற்றினாங்களோ அவங்களே வந்து இப்போ இவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க சவுத் அமெரிக்காவை. ஸோ அதான் பாருங்கள், நோ ஒன் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரொடெக்டர்ஸ். ஸோ காப்பாற்றினவங்களே இப்போ அவங்கள வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Disunity among Latin American nationalists. இங்கே லாட்டின் அமெரிக்கன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா, இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாட்டின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அது நார்த் அமெரிக்காவிலும் இருக்கலாம், சவுத் அமெரிக்காவிலும் இருக்கலாம். ஸோ இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது, சவுத் அமெரிக்கான்றது வேறு, லாட்டின் அமெரிக்கான்னு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய லாட்டின் பேசக்கூடிய மக்கள். இங்கே லாட்டின் அப்படின்னா என்னென்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகல், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் பேசுகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்யூனிட்டி, அதாவது யூனிட்டி இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வந்து ஏற்பட்டுருச்சு நேஷ்னலிஸ்டில். ஸோ லாட்டின் அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட்ஸ் ஃபாட் நாட் ஓன்லி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பட் ஆல்சோ ஈச் அதர். ஸோ ஸ்பெயின் நாட்டை எதிர்த்தோ போர்ச்சுகல் நாட்டை எதிர்த்தோ மட்டும் இவங்க சண்டை போடல, இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. யார், லாட்டின் அமெரிக்கனுடைய மக்கள். இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா seceded from Mexico. ஸோ இப்போ 1821 என்ன ஆச்சு அப்படின்னா, மெக்சிகோவை விட்டு இந்த சென்ட்ரல் அமெரிக்கா வெளியே வந்துருச்சு.
Later in 1839, Central America itself split into 5 republics. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்காலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நார்த் அமெரிக்கா அதாவது ஜாகிரபிக்கலி நம்ம எடுத்துக்கிட்டால் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறோம். சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்கா இடையில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது லாட்டின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்கா. ஸோ அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே மறுபடியும் என்ன ஆச்சு, சென்ட்ரல் அமெரிக்காவை விட்டு மெக்சிகோ வெளியே வர ஆரம்பிச்சிட்டு 1821. 1839 என்ன ஆகுதுன்னா இந்த சென்ட்ரல் அமெரிக்காவே வந்து 5 ரிப்பப்ளிக்ஸாக பிரிஞ்சிச்சு. 5 தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு போச்சு. அந்த 5 நாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா, எல் சால்வேடர், குவாட்டிமெலா, ஹாண்டுரஸ் அண்ட் நிக்காரகுவே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் அப்படிங்கிற அந்த இதிலேருந்து உருகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு 1828. இன் 1830 வெனிசுலா அண்ட் ஈக்வேடர் seceded from கிராண்ட் கொலம்பியா. ஸோ கிராண்ட் கொலம்பியா கிட்டேருந்து வெனிசுலாவும் ஈக்வேடரும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. த ரிப்பப்ளிக் கிரியேட்டட் பை பொலிவர். ஸோ இந்த கொலம்பியாவை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பொலிவர் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ண ஒரு ரிப்பப்ளிக் தான் வந்து கொலம்பியா. ஸோ இதிலேருந்து வெனிசுலாவும் ஈக்வேடரும் வெளியே வந்துட்டாங்க. யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். இங்கே இம்பீரியல் அப்படின்றது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஆட்சி செலுத்துறது, தட் இஸ் இம்பீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஎஸுடைய இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா அதான் அந்த வேர்ல்டு வார் டைமில் அட் தி டான் ஆஃப் தி 20th century. இங்கே டான் அப்படின்னா என்னென்னா சன்ரைஸ், டஸ்க்குன்னா சன் செட்டு, அதாவது விடியற்காலை சொல்கிறத டான் சொல்கிறோம். அப்போ 20th century விடியல் அதாவது பிகினிங், அந்த 20th century பிகினிங்ஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் ஆக்குபைடு கியூபா அண்ட் பியூர்ட்டோரிக்கா. கியூபா, பியூர்ட்டோரிக்கா அப்படிங்கிற 2 கண்ட்ரியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு, தன்னுடைய இம்பீரியல் இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898. ஸோ அதுக்கு முன்னாடி யாரோட கண்ட்ரோலில் கியூபாவும் பியூர்ட்டோரிக்காவும் இருந்துச்சுன்னு பார்த்தா ஸ்பெயினோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள தோக்கடிச்சு 1898 கியூபாவையும் புயர்ட்டோரிக்காவையும் இவங்க யூஎஸுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் யூஎஸ் மிலிட்ரி ரூல். ஸோ இந்த 4 வருஷம் 1898 1902 4 வருஷமும் கியூபா என்ன பண்ணுச்சுன்னா யூஎஸுடைய மிலிட்ரி ரூலில் இருந்தது. when the Americans finally left, they retained a naval station in Cuba. ஸோ இப்போ 4 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கா கியூபாவை விட்டு வெளியே போயிட்டாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேவல் ஸ்டேஷன், அதாவது நேவல்ன்றது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கடலில் வந்து பாதுகாப்பு இது பண்ணுறது அந்த நேவல் ஸ்டேஷன். ஸோ அந்த நேவல் ஸ்டேஷனை அங்கேயே விட்டுட்டு போயிடறாங்க. கியூபாவில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அந்த நேவல் கண்ட்ரோல். The US also retained its right to intervene in Cuban internal affairs. ஸோ அது மட்டும் இல்லாமல் கியூபாவில் ஒரு வேளை இன்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஆட்சி அந்த எல்லாமே இருக்கு இல்லையா, ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதிலெல்லாம் தலையிடக்கூடிய உரிமை வந்து யூஎஸ்க்கு இருக்குது அப்படின்றதையும் விட்டுட்டு போகிறாங்க. பிரசிடென்ட் தியோடோர் Roosevelt's attitude to Latin American countries was summed up in the words. ஸோ இந்த பிரசிடென்ட் தியோடோருக்கு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்கள இவர் எப்படி மதிச்சார், இல்லை அவங்கள வந்து எப்படி இவர் இது பண்ணுறாரு, அந்த லாட்டின் அமெரிக்கன்ஸ் மேலே இவருடைய கருத்து என்ன அப்படின்றத ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி அ பிக் ஸ்டிக்கு, பொறுமையாக பேசு, பெரிய கட்டையை கையில் வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடு தான் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் மேலே இந்த பிரசிடென்ட் தியோடோருக்கு இருந்தது. த மான்ட்ரே டாக்ட்ரின் ஹேட் பேட் யூரோப்பியன் இன்டர்ஃபியரிங் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் காண்டினென்ட். ஸோ மான்ட்ரோ டாக்ட்ரின் ஏற்கனவே நம்ம படித்தோம். அதாவது சப்போஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே யாராவது இந்த லாட்டின் அமெரிக்கா பிரச்சனையில் வந்து தலையிட்டிங்கன்னா நாங்கள் வந்து போர் தொடுக்க வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து மான்ட்ரோ டாக்ட்ரின் சொல்கிறோம். ஸோ அந்த மான்ட்ரோ டாக்ட்ரினால் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் மற்ற நாடுகள் வந்து தலையிடுறதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. ரூசோவெல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு தி டாக்ட்ரின் இன் 1904. ஸோ 1904 ரூசோவெல்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த மான்ட்ரோ டாக்ட்ரினில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு. இங்கே அமெண்ட்மெண்ட்ன்றது சேஞ்சஸ். ஸோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு 1904. It authorized US intervention in Latin America in order to maintain order. ஸோ இதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா லாட்டின் அமெரிக்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் யூஎஸ் வந்து தலையிடக்கூடிய அத்தாரிட்டி யூஎஸ்க்கு இருக்குது அப்படின்ற ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வராரு ரூசோவெல்ட் 1904.
இன் ஆர்டர் டு எதுக்காக அப்படின்னா அமைதியை கொண்டு வரதுக்காக அப்படிங்கிற விஷயத்தை அதில் சொல்கிறாரு. ஆஃப்டர் எஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட் த யூஎஸ் பிகேம் தி டாமினன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கலி பட் ஆல்சோ இன் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்த உடனே யூஎஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த கியூபா மேலே அவங்களோட டாமினன்ஸ் வந்து அதிகப்படுத்திடுச்சு. ஸோ டாமினன்ஸ் எதுலெல்லாம் வந்து இவங்க அவங்களோட இதில் வந்து தலையிடுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலியாகவும் தலையிடுறாங்க, எக்கனாமிக்ஸல் ஃபைனான்ஷியல் விஷயங்களாகவும் கூட கியூபா நாட்டு மேலே இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு, டாமினேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இவங்க தான் வந்து எல்லாமே இவங்க தான் டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ சவுத் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு பெரிய டிப்ரெஷன் என்ன, கஷ்டங்கள் என்ன, துயரங்கள் என்ன அப்படின்னா த சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை தி கிரேட் டிப்ரெஷன் மேட் இட் இம்பாசிபிள் ஃபார் அலிகாரிக் ரெஜிம்ஸ் டு accommodate the rising expectation of several assertive groups. ஸோ அங்கே அந்த வேர்ல்டு வார் சமயத்தில் நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனைகளுக்காக என்ன ஆச்சு அப்படின்னா அங்கங்கே சில குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தேவைகளோட இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் மெக்சிகோ தேர் வாஸ் வயலண்ட் சோஷியல் ப்ரொடெஸ்ட் இன்வால்விங் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி oligarchy, மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் பீசன்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ மெக்சிகோவில் குறிப்பிட்டு சொல்லும் போது அந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது போராட்டம். ஸோ சோஷியல் ப்ரொட்டஸ்ட்னா பப்ளிக் எல்லாம் சேர்ந்துட்டு போராட்டம் செய்யும்ல, அது ரொம்ப வயலண்ட்டாக ரொம்பவே வயலண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் என்னெல்லாம் இருந்தது, எதுக்கெல்லாம் அது பண்ணுறாங்க அப்படின்னா oligarchy, மிடில் கிளாஸுடைய இன்டெலெக்சுவல்ஸ்க்காக, தென் பீசன்ட்னா இங்கே ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்களே, ஸோ பீசன்ட்ஸுடைய கம்யூனிட்டிஸ், ஸோ அந்தந்த கிளாஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களுக்காகவும் போராடுறாங்க. எல்ஸ்வேர் எலக்டோரல் ரிஃபார்ம் எனேபிள்ட் நியூவர் சோஷியல் குரூப்ஸ் டு ஆப்டைன் பொலிட்டிக்கல் பவர் த்ரூ தி பேலட் பாக்ஸ். ஸோ இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி அங்கங்கே குரூப் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சோஷியல் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேலட் பாக்ஸ்ன்றது இங்கே ஓட்டு போடுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் பேலட் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அங்கங்கே புதுசாக சோஷியல் குரூப் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பவரை வந்து பிடிக்கிறதுக்காக, ஆட்சி பிடிக்கிறதுக்காக உண்டான வேலைகள் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது இந்த சவுத் அமெரிக்காஸ் அண்ட் ஆல்டெக்ஸ். ஸோ இதில் சவுத் அமெரிக்காவில் என்னெல்லாம் நடந்தது அந்த வேர்ல்டு வார் 1 பீரியடில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மாயாஸ் அண்ட் ஆல்டெக்ஸ். பிஃபோர் தி யூரோப்பியன் discovery of America, 3 centers of civilization existed there in Mexico, in Central America and in Peru in South America. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இடத்த இருக்கிறதா அவங்க டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஸ்கவர் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே டிஸ்கவர் இன்வென்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்வென்ட்னா உலகத்தில் இல்லாத பொருளை கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் இன்வென்ட். இப்போ மிக்சி, கிரைண்டர், கம்ப்யூட்டர் எக்ஸட்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை, கண்டுபிடிச்சாங்க, அது இன்வென்ட். டிஸ்கவரி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒன்றுத்தை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஆர்கியாலஜி மூலியமாக கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் டிஸ்கவரி. ஸோ ஏற்கனவே அமெரிக்கான்ற ஒரு ஒன்று அங்கே இருந்தது, அதை வந்து யூரோப்பியன் கண்ணுக்கு படாததுக்கு முன்னாடி, அவங்க அதை பிடிக்காததுக்கு முன்னாடி அமெரிக்காவில் 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் இருந்தது. சிவிலைசேஷன் சென்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி அமைச்சிருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து சிவிலைஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் அங்கே இருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிகோ அப்படிங்கிற இடத்துல, சவுத் அமெரிக்காவில் பேரு அப்படிங்கிற ஒரு இடத்துல. த மாயா, த இன்கா அண்ட் தி ஆல்டெக் சிவிலைசேஷன் வாஸ் ஹைலி அட்வான்ஸ்டு. ஸோ இந்த 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது வந்து மாயா, இன்கா, ஆல்டெக்ஸ். ஸோ இந்த 3 இடம். There were several states in each of these areas of civilization. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், இப்போ மாயா சிவிலைசேஷனா அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது, இன்கானா அதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது. வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் எக்ஸிஸ்டட். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த ஒவ்வொரு சிவிலைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இருந்தது, பிளான்டாக இருந்தது எல்லாமே. அரவுண்ட் தி 11th century, large cities formed into a league of மாயப்பன். ஸோ இப்போது 11th centuryயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக, ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே லீக் அப்படின்றது ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு குரூப், அதுதான். ஸோ லீக் ஆஃப் மாயப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு அசோசியேஷன், அதாவது லீகை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, மாயா ஒரு இதில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ் வந்து இந்த லீக் ஆஃப் மாயப்பனில் இருக்காங்க.
ஃபார் ஓவர் 100 இயர்ஸ் த லீக் ஆஃப் மாயப்பன் லாஸ்டட். ஸோ ஒரு 100 வருஷம் இந்த லீக் ஆஃப் மாயப்பன் அப்படின்றது எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது. அப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு. த மாயப்பன் வாஸ் டெஸ்ட்ராய்ட் டுவர்ட்ஸ் தி க்ளோஸ் ஆஃப் 12th century. அதர் சிட்டிஸ் கண்டினியூட். ஸோ இந்த மாயப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இல்லாமல் போயிட்டாலும் கூட மற்ற சிட்டிஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. ஆல்டெக்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ கான்குவர்ட் தி மாயா கண்ட்ரி இன் தி 14th century அண்ட் ஃபவுண்டட் தேர் கேபிட்டல் சிட்டி ஆஃப் டெக்னோச்டிட்லான். ஸோ இங்கே அல்டெக் அப்படிங்கிற அந்த கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஆல்டெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாயா கண்ட்ரியை வந்து கான்குவயர் பண்ணுறாங்க. கான்குவயர்னால் இந்த போர் மூலியமாக அவங்கள தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த மாயா அப்படிங்கிற கண்ட்ரியை ஆல்டெக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போது 14th century அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு இவங்களுடைய கேபிட்டல் இப்போ எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா டெக்னோச்டிட்லான் அப்படிங்கிற சிட்டியை வந்து அவங்களுடைய கேபிட்டலாக பண்ணிடுறாங்க. யார்? ஆல்டெக்ஸ், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஆல்டெக்ஸ். ஃபார் நியர்லி 200 years the Aztecs ruled their empire. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இந்த ஆல்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாயா அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து ஆண்டுட்ருக்காங்க. இந்த 16th century. ஸோ இப்போ 16th century வந்துருச்சு. அவங்க நம்ம 12th centuryயில் பார்த்தோம், இப்போ 16th century வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. 11th century வரும், அடுத்து 12th century வருது, தென் 14th century வருது, இப்போ 16th century வருது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், செஞ்சுரின்னு சொல்லும் போது இப்போ 16th centuryனா 1600 வராது, அதுக்கு முந்தின வருஷம் தான் வரும், அதுக்கு முந்தின நம்பர் தான் வரும். இப்போ 16 போது பாருங்கள் 1519 வருதுங்க இல்லையா. அப்போ 16th centuryன்றது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் போட்டுட்டு தான் வரணும். 15 வரக்கூடியது 16th century. 17th century அப்படின்னா 1600 ஆரம்பிக்கிறதெல்லாம் 17th century. ஸோ அந்த மாதிரி when the Aztecs were at the high of their powers, the whole empire collapsed before a handful of adventurers led by Spaniard named Herman Cortes. ஸோ இப்போ 16th century இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் மாயன் கண்ட்ரியை வந்து இந்த ஆல்டெக்ஸ் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்களா. ஸோ இவங்களுடைய பவர் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது, ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இவங்க இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட மொத்த ராஜாங்கமும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. யார்கிட்ட கொலாப்ஸ் ஆகுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பானியர்டுன்றது ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க இல்லையா. ஸோ ஸ்பானியார்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் என்னென்னா ஹெர்னன் காட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய போர் செஞ்சு அவங்க வந்து கன்குயர் பண்ணும்போது இந்த ஆல்டெக்ஸ் அப்படிங்கிற பவர் வந்து சுத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ். ஸோ இந்த ஆல்டெக்ஸை மெக்சிகோ நாட்டை சார்ந்தவங்க தானே. ஸோ அந்த சிவிலைசேஷன், அவங்களுடைய அந்த சிவிலைசேஷன் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வித் இட் த கிரேட் சிட்டி ஆஃப் டெக்னோச்டிட்லான் ஆல்சோ பெரிஷ்ட். ஸோ இவங்க கேபிட்டல் வந்து டெக்னோச்டிட்லான் இல்லையா. ஸோ அந்த சிட்டியும் என்ன ஆகிடுச்சு இப்போது, அதுவுமே முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் ஜீனோசைடு. ஸோ உலகத்தினுடைய ரொம்ப மோசமான ஒரு ஜீனோசைடை வந்து இந்த இவங்களுடைய அட்வென்ச்சர் வந்து இருந்தது. யார்? ஸ்பெயின்லேருந்து இவங்க மேலே படையெடுத்து வந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த மரணங்கள் வந்து ரொம்ப மோசமான, உலகத்தினுடைய மிக மோசமான இதாக இருந்தது. இது ஜீனோசைடு அப்படின்றது என்னென்னா கூட்டமாக மக்களை கொல்லுவோம். இப்போ போர் நடக்குது, அப்போ கூட்டமாக மக்களை கொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் ஜீனோசைடு. அதாவது கூட்டமாக மக்களை கொல்றது ஜீனோசைடு சொல்கிறோம். ஸோ இது உலகத்தினுடைய மிக மோசமான ஒரு ஜீனோசைடாக வந்து இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரங்க ஆல்டெக்ஸை வந்து கான்குயர் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம். த அதர் ஃபேமஸ் கான்குவிஸ்டேட்டர்ஸ், அதாவது கான்குவிஸ்டேட்டர்ஸ்ன்றது இங்கே கான்குயர்னால் மற்ற நாட்டை வந்து சிறை பிடிப்பாங்களே, தட் இஸ் கான்குயர்டு, அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வரவங்க. வாஸ் ஆல்சோ அ ஸ்பானியர்ட் பை நேம் ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ. ஸோ இன்னொருத்தர், இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் வந்து ஹெர்னன் கார்டஸ். அவர் மட்டும் இல்லாமல் இவரும் கூட ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிறவரும் இன்னொரு கான்குரர் தான். who led the conquest of the Incan Empire. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்கன் எம்பையர், இன்கா அப்படின்னு நம்ம படித்தோம். அதாவது 3 சிவிலைசேஷன் இருக்குது, மாயா, இன்கா, ஆல்டெக்ஸ் சொல்கிறோம். ஆல்டெக்ஸ் தான் வந்து மாயா வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்கான்றது இன்னொன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்கன் எம்பையரை யார் போய் தாக்குறாங்க, யார் போய் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிறவர் போயிட்டு அதை வந்து கான்குயர் பண்ணுறாரு. Later, the Spaniards made Peru a part of their dominions. ஸோ இப்போ ஸ்பானியர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெரு அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸை வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த பெரு அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து இவங்களுடைய டாமினேஷனில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. யார்? ஃப்ரான்சிஸ்கோ
ஸ்பானியர்ட்ஸ், இந்த 2 பேருமே ஸ்பானியர்ட்ஸ் தான். ஃப்ரான்சிஸ்கோ பிசாரியோவும் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான். ஹெர்னன் கார்ட்டஸும் ஸ்பெயின் நாட்டை ஸோ இந்த 2 ஸ்பெயின் நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேரு அப்படிங்கிறத அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இங்கே ஆல்டெக்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா அது ஒரு மிலிட்ரி நேஷன், மிலிட்ரியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் தான் வந்து ஆல்டெக் அப்படின்னு சொல்கிறோம். தி ஹேட் மிலிட்ரி காலனிஸ், கேரிசன்ஸ்னால் அவங்க மிலிட்ரி பீப்புள்ஸ் இருந்து தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த எல்லாமே வச்சுருக்கக்கூடிய இடம், அது கேரிஷன் சொல்கிறோம். ஸோ காலனிஸ் இருந்தது, நெட்வொர்க் ஆஃப் மிலிட்ரி ரோட்ஸ் இருந்தது. அது அவங்க நேஷன், அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மிலிட்ரியோட இது கண்ட்ரோலே இருக்கிற மாதிரி இருந்துக்கும். தெர் ஆர் அவுட்வர்ட் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் இன் தி எம்பையர். ஸோ எம்பையர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இருந்தது, அமைதி இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் பீப்புள் வர் ரூத்லெஸ்லி அப்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸ்ப்ளாய்டட்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிறது, தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். அப்ரெஸ்டுனா ரொம்ப அடிமை மாதிரி அப்படியே இது பண்ணி வைக்கிறது, தட் இஸ் அப்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு தான் வந்து ஆல்டெக். பை தி லேட் 18th century, ஸோ 16th centuryக்கு அப்புறம் இப்போ 18th century வருது பாருங்கள். டிமாண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் ஆர்டிகுலேட்டட் த்ரூ அவுட் லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த லாட்டின் அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குது, 18th centuryயில் என்ன நடக்குதுன்னா அரசியல் சார்ந்த ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது, அது ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்னோட நாட்டை நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி, அதாவது எல்லா கணக்கு வழக்குகள் எல்லாமே வரக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆட்சியெல்லாம் சொல்லுவோம், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது அட்டானமின்றது நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது. இப்போ யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்டானமி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா அவங்களோட சிலபஸ், அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் அட்டானமி, சுயமாக இருக்கிறது, தட் இஸ் அட்டானமி. எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், எக்கனாமிக்னும் போது நம்ம ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ தன்னுடைய இதை வந்து ஃபுல்லாக செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி ஃபைனான்ஷியலி வந்து நம்ம ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போது 18th centuryயில். தேர் வேர் பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் Haitian slaves, colonists, the armies of the British and French colonials. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம், இப்போ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி வேணும், எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும், இதுக்கெல்லாம் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க லாட்டின் அமெரிக்காவில், இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது ரொம்ப மோசமான, இங்கே பிளட்டின்னும் போது ரொம்ப மோசமான, ரொம்ப கஷ்டமான ஒரு இதை தான் வந்து பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு இந்த சண்டை நடக்குது இந்த லாட்டின் அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ், ஹைட்டி அப்படிங்கிற இடத்த சார்ந்த ஸ்லேவ்ஸ், அடிமைகள், அவங்களுக்கு. காலனிஸ்ட் அப்படின்றது யாருன்னா, இப்போ நம்மளுடைய இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க தான் காலனிஸ்ட். மற்ற கண்ட்ரீஸ் மேலே பவர்ஸை காட்டுறவங்க காலனிஸ்ட். ஸோ அவங்களுக்கு பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஆர்மி பீப்புளுக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த காலனைசர்ஸ்க்கு, ஃப்ரெஞ்சிலேருந்து காலனைசர்ஸ் வந்தாங்களே, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சண்டைகள் நடந்துகிட்டே இருக்குது லாட்டின் அமெரிக்காவில். தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லெட் பை Toussaint L'Ouverture during 1791-1804 ended in the Haitian people's independence from the colonial country of the France. ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம், இந்த சண்டையெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, இதை யாரை லீட் பண்ணுறாங்க அப்படின்னா டவுசெயின்ட் அப்படிங்கிறவர் வந்து இதை லீட் பண்ணுறாரு. இவருடைய தலைமையில் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போது இதோடைய முடிவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஹைட்டியன் பீப்புள் இருக்காங்களே, இப்போ ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த ஹைட்டியன் பீப்புளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. யார்கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு, சுதந்திரம் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸுடைய கலோனியல் பவர் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஹைட்டி தஸ் பிகேம் the first Caribbean country to throw off slavery and French colonial control. ஸோ உலகத்திலே முதல்ல கரீபியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்ட்ரி எதுனா ஹைட்டி அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து அந்த அடிமைத்தனத்தை எடுத்து போட்ட ஒரு கண்ட்ரி. அண்ட் ஃப்ரெஞ்ச் காலோனியல் கண்ட்ரோல்லேருந்து வெளிவந்து இண்டிபெண்ட்டாக வாழ்ந்த ஒரு கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஹைட்டி தான். இது வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கரீபியன் கண்ட்ரி டு த்ரோ ஆஃப் ஸ்லேவரி அண்ட் ஃப்ரெஞ்ச் காலோனியல் கண்ட்ரி யாருன்னா ஹைட்டி. இம்பேக்ட் ஆர் நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். ஸோ ஸ்பெயின் போர்ச்சுகலில் நெப்போலியனுடைய இன்வேஷன் அப்படின்னா வந்து பிடிச்சு வச்சுக்கிறது, தட் இஸ் இன்வேஷன்.
அவங்க போர் செஞ்சு பிடிச்சிப்பாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் இன்வேஷன். ஸோ ஸ்பெயின்லேயும் போர்ச்சுகல்லும் இந்த நெப்போலியன் வந்து அவங்க மேலே ஆட்சி செஞ்சதுனால என்னெல்லாம் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு, என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுதான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். த அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்பிரேஷன் டு தி லாட்டின் அமெரிக்கன். ஸோ அமெரிக்கா நாட்டிலையும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குள்ளேயும் நடந்த அந்த ரெவல்யூஷன்ஸ், போராட்டங்கள், தன்னுடைய இதுக்காக போராடினது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாட்டின் அமெரிக்கன் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்கள மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும், நம்மளை அந்த இண்டிபெண்டன்ஸுக்காக போராடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த ரெவல்யூஷனான விஷயங்கள் வந்து இவங்களுடைய மனசுக்கு தோணுனது. த நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இன் 1808 quickened the process of liberation struggle in South America. ஸோ நெப்போலியன் வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல்ஸ்லாம் இன்வைட் பண்ணும்போது 1808 என்னாச்சு, இந்த லிபரேஷன்னா எங்கள் ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து இன்னும் வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் சவுத் அமெரிக்காவில். ஆல்ரெடி த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் க்ரோயிங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சைமன் பொலிவர் கால் எல் லிபரேட்டர், த லிபரேட்டர். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் பிடிக்கிறதுக்கு இன்வேஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஸ்பிரிட் வந்து மக்களுக்குள்ளே வளர்ந்துட்டு இருந்தது. யாருடைய லீடர்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா சைமனுடைய லீடர்ஷிப்பில் இது நடந்துட்டு இருந்தது. இவர் சைமன் பொலிவியரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா எல் லிபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரேஷன்னா ஃப்ரீடம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸ் ஆஃப் பிரேசில், the Portuguese royal family in the context of conquest of Portugal by Napoleon fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. ஸோ பிரேசிலை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் இந்த பிரேசிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, போர்ச்சுகீஸில் இருந்தக்கூடிய ராயல் ஃபேமிலியை வந்து கான்குவெஸ்ட் பண்ணுறாங்க. யார் போர்ச்சுகலை வந்து இந்த நெப்போலியன் வந்து கான்குவெஸ்ட் அது பிடிக்க இது பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்க வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லிஸ்பன் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்து போயிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்துக்கிட்டே இந்த பிரேசில் மக்களுக்கு எப்படி இண்டிபெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அசிஸ்ட்னா என்னது, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இதை பண்ணணும், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. யார், ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க. Pedro I, renouncing the claim to the Portuguese throne, declared independence of Brazil. ஸோ பெட்ரோ I அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போர்ச்சுகீஸுடைய இது பிரேசிலுடைய லிபரேஷன் இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அடுத்தது மான்ட்ரோ டாக்ட்ரின். இங்கே டாக்ட்ரின் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, தட் இஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மான்ட்ரோ டாக்ட்ரின் என்ன சொல்லுது, த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இன்டென்சிஃபைடு வென் நெப்போலியன் ஃபெல் இன் 1815. ஸோ 1815 நெப்போலியனுடைய தோல்வி ஏற்படும் போது இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர போராட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. சம் ஆஃப் தி யூரோப்பியன் கிங்ஸ் வாண்டட் டு ஹெல்ப் த கிங் ஆஃப் ஸ்பெயின் டு க்ரஷ் த ரெவல்யூஷனரிஸ் இன் தி சவுத் அமெரிக்கன் காலனிஸ். ஸோ ஒரு பக்கம் யூரோப்பியன் கிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, இங்கே அமெரிக்கான்றது நம்மளோட மேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், யூரோப் அப்படின்றது ரைட் சைடில் இருக்கும், அட்லாண்டிக் ஓஷனுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ சில யூரோப்பியன் கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சவுத் அமெரிக்காவில் இந்த சுதந்திர போராட்டத்தை வந்து அடக்கிறதுக்காக ஸ்பெயின் நாட்டுக்கு ராஜாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார், யூரோப்பியன் நாட்டை சார்ந்தவங்க. பட் மான்ட்ரோ, த பிரசிடென்ட் ஆஃப் தி யூஎஸ்ஏ, கேம் அப் வித் திஸ் ஃபேமஸ் மான்ட்ரோ டிக்ளரேஷன். ஸோ இவர் என்ன பண்ணார், மான்ட்ரோ அப்படிங்கிற பிரசிடென்ட், யூஎஸ்ஏவுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணார், மான்ட்ரோ டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வராரு. விச் டிக்ளேர் தட் இஃப் யூரோப்பியன்ஸ் இன்டர்ஃபென்ட் எனிவேர் இன் அமெரிக்கா நார்த் ஆர் சவுத் இட் வுட் அமௌண்ட் டு வேகிங் அ வார் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ மான்ட்ரோ என்ன ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் நம்ம டாக்டரின்னு சொல்கிறோம். ஒருவேளை சப்போஸ் அமெரிக்கா நாட்டில், அது நார்த் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சவுத் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சப்போஸ் யாராவது யூரோப்பியன்ஸ் வந்து எங்களுடைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே போர் தொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. யார், மான்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட், யூஎஸ் நாட்டை சார்ந்த பிரசிடென்ட். திஸ் த்ரெட் ஃப்ரைட்டன் தி யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ இவர் சொன்ன இந்த விஷயம், இவர் சொல்கிறாரு இல்லையா, உங்கள் மேலே நாங்கள் போர் எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பயம் உறுத்துற மாதிரியான விஷயம் இல்லையா, அதை ஃப்ரைட்டன்ட்னா பயம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவரோட டாக்டரின் பண்ணுச்சு.
By 1830 the whole of South America was free from European domination. ஸோ 1830 அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு யூரோப்பியன் நாட்டை சார்ந்த காலனிஸும் அமெரிக்காவில் இல்லாத மாதிரி, அதாவது முக்கியமாக சவுத் அமெரிக்காவில் டோட்டலாக வந்து ஃப்ரீ இண்டிபெண்ட் கண்ட்ரியாக அது வந்து மாறிடுச்சு. Thus the US protected the South American republics from Europe. ஸோ இந்த US யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களாம் யாரும் வந்து தலையிடாத மாதிரி சவுத் அமெரிக்காவை காப்பாற்றி விட்டுச்சு யார்? US. But there was no one to protect them from the protector, the United States. ஆனால் அவங்க இப்போது சவுத் அமெரிக்காவிலேருந்து யூரோப்பியன் டாமினேஷன்ஸ்லாம் போயிடுச்சு. ஆனால் யார் இவங்களை காப்பாற்றினாங்களோ அவங்களே வந்து இப்போ இவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க சவுத் அமெரிக்காவை. ஸோ அதான் பாருங்கள், நோ ஒன் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரொடெக்டர்ஸ். ஸோ காப்பாற்றினவங்களே இப்போ அவங்கள வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Disunity among Latin American nationalists. இங்கே லாட்டின் அமெரிக்கன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா? இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாட்டின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அது நார்த் அமெரிக்காவிலும் இருக்கலாம், சவுத் அமெரிக்காவிலும் இருக்கலாம். ஸோ இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது, சவுத் அமெரிக்கான்றது வேறு, லாட்டின் அமெரிக்கான்னு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய லாட்டின் பேசக்கூடிய மக்கள். இங்கே லாட்டின் அப்படின்னா என்னென்னா, ஸ்பானிஷ், போர்ச்சுகல், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் பேசுகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்யூனிட்டி, அதாவது யூனிட்டி இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வந்து ஏற்பட்டுருச்சு நேஷ்னலிஸ்டில். ஸோ லாட்டின் அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட்ஸ் ஃபாட் நாட் ஓன்லி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பட் ஆல்சோ ஈச் அதர். ஸோ ஸ்பெயின் நாட்டை எதிர்த்தோ போர்ச்சுகல் நாட்டை எதிர்த்தோ மட்டும் இவங்க சண்டை போடல, இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க யார்? லாட்டின் அமெரிக்கனுடைய மக்கள். இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா seceded from Mexico. ஸோ இப்போ 1821 என்ன ஆச்சு அப்படின்னா, மெக்சிகோவை விட்டு இந்த சென்ட்ரல் அமெரிக்கா வெளியே வந்துருச்சு. லேட்டர் இன் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட்செல்ஃப் ஸ்பிரிட் இன்டு 5 ரிப்பப்ளிக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்காலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதாவது ஜாகிரபிக்கலி நம்ம எடுத்துக்கிட்டால் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறோம். சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்கா இடையில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை வந்து சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது லாட்டின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்கா. ஸோ அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே மறுபடியும் என்ன ஆச்சு, சென்ட்ரல் அமெரிக்காவை விட்டு மெக்சிகோ வெளியே வர ஆரம்பிச்சிட்டு 1821. 1839 என்ன ஆகுதுன்னா, இந்த சென்ட்ரல் அமெரிக்காவே வந்து 5 ரிப்பப்ளிக்ஸாக பிரிஞ்சிச்சு, 5 தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு போச்சு. அந்த 5 நாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோஸ்டாரிக்கா, எல் சால்வேடர், குவாட்டிமெலா, ஹாண்டுரஸ் அண்ட் நிக்காரகுவே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் அப்படிங்கிற அந்த இதிலேருந்து உருகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு 1828. இன் 1830 வெனிசுலா அண்ட் ஈக்வேடர் seceded from கிராண்ட் கொலம்பியா. ஸோ கிராண்ட் கொலம்பியா கிட்டேருந்து வெனிசுலாவும் ஈக்வேடரும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. த ரிப்பப்ளிக் கிரியேட்டட் பை பொலிவர். ஸோ இந்த கொலம்பியாவை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, பொலிவர் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ண ஒரு ரிப்பப்ளிக் தான் வந்து கொலம்பியா. ஸோ இதிலேருந்து வெனிசுலாவும் ஈக்வேடரும் வெளியே வந்துட்டாங்க. யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். இங்கே இம்பீரியல் அப்படின்றது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஆட்சி செலுத்துறது, தட் இஸ் இம்பீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஎஸுடைய இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, அதான் அந்த வேர்ல்டு வார் டைமில் அட் தி டான் ஆஃப் தி 20th century. இங்கே டான் அப்படின்னா என்னென்னா சன்ரைஸ், டஸ்க்குன்னா சன் செட்டு, அதாவது விடியற்காலை சொல்கிறத டான் சொல்கிறோம். அப்போ 20th century விடியல், அதாவது பிகினிங், அந்த 20th century பிகினிங்ஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் ஆக்குபைடு கியூபா அண்ட் பியூர்ட்டோரிக்கா அப்படிங்கிற 2 கண்ட்ரியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு, தன்னுடைய இம்பீரியல் இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898. ஸோ அதுக்கு முன்னாடி யாரோட கண்ட்ரோலில் கியூபாவும் பியூர்ட்டோரிக்காவும் இருந்துச்சுன்னு பார்த்தா ஸ்பெயினோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள தோக்கடிச்சு 1898 கியூபாவையும் புயர்ட்டோரிக்காவையும் இவங்க யூஎஸுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் யூஎஸ் மிலிட்ரி ரூல். ஸோ இந்த 4 வருஷம் 1898 1902 4 வருஷமும் கியூபா என்ன பண்ணுச்சுன்னா யூஎஸுடைய மிலிட்ரி ரூலில் இருந்தது. இந்த அமெரிக்கன்ஸ் ஃபைனலி லெஃப்ட் தி ரீடைன்ட் அ நேவல் ஸ்டேஷன் இன் கியூபா. ஸோ இப்போ 4 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கா கியூபாவை விட்டு வெளியே போயிட்டாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேவல் ஸ்டேஷன், அதாவது நேவல்ன்றது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கடலில் வந்து பாதுகாப்பு இது பண்ணுறது அந்த நேவல் ஸ்டேஷன். ஸோ அந்த நேவல் ஸ்டேஷனை அங்கேயே விட்டுட்டு போயிடறாங்க. கியூபாவில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அந்த நேவல் கண்ட்ரோல்.
த யூஎஸ் ஆல்சோ ரிட்டைன்ட் இட்ஸ் ரைட் டு இன்டர்வீன் இன் கியூபன் இன்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் கியூபாவில் ஒரு வேளை இன்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஆட்சி அந்த எல்லாமே இருக்கு இல்லையா, ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதிலெல்லாம் தலையிடக்கூடிய உரிமை வந்து யூஎஸ்க்கு இருக்குது அப்படின்றதையும் விட்டுட்டு போகிறாங்க. பிரசிடென்ட் தியோடோர் Roosevelt's attitude to Latin American countries was summed up in the words. ஸோ இந்த பிரசிடென்ட் தியோடோருக்கு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்கள இவர் எப்படி மதிச்சார், இல்லை அவங்கள வந்து எப்படி இவர் இது பண்ணுறாரு, அந்த லாட்டின் அமெரிக்கன்ஸ் மேலே இவருடைய கருத்து என்ன அப்படின்றத ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி அ பிக் ஸ்டிக்கு, பொறுமையாக பேசு, பெரிய கட்டையை கையில் வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடு தான் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் மேலே இந்த பிரசிடென்ட் தியோடோருக்கு இருந்தது. த மான்ட்ரே டாக்ட்ரின் ஹேட் பேட் யூரோப்பியன் இன்டர்ஃபியரிங் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் காண்டினென்ட். ஸோ மான்ட்ரோ டாக்ட்ரின் ஏற்கனவே நம்ம படித்தோம். அதாவது சப்போஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே யாராவது இந்த லாட்டின் அமெரிக்கா பிரச்சனையில் வந்து தலையிட்டிங்கன்னா நாங்கள் வந்து போர் தொடுக்க வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து மான்ட்ரோ டாக்ட்ரின் சொல்கிறோம். ஸோ அந்த மான்ட்ரோ டாக்ட்ரினால் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் மற்ற நாடுகள் வந்து தலையிடுறதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. ரூசோவெல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு தி டாக்ட்ரின் இன் 1904. ஸோ 1904 ரூசோவெல்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த மான்ட்ரோ டாக்ட்ரினில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு. இங்கே அமெண்ட்மெண்ட்ன்றது சேஞ்சஸ். ஸோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு 1904. It authorized US intervention in Latin America in order to maintain order. ஸோ இதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, லாட்டின் அமெரிக்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் யூஎஸ் வந்து தலையிடக்கூடிய அத்தாரிட்டி யூஎஸ்க்கு இருக்குது அப்படின்ற ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வராரு ரூசோவெல்ட் 1904. இன் ஆர்டர் டு எதுக்காக அப்படின்னா அமைதியை கொண்டு வரதுக்காக அப்படிங்கிற விஷயத்த அதில் சொல்கிறாரு. ஆஃப்டர் எஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட் த யூஎஸ் பிகேம் தி டாமினன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கலி பட் ஆல்சோ இன் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்த உடனே யூஎஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த கியூபா மேலே அவங்களோட டாமினன்ஸ் வந்து அதிகப்படுத்திடுச்சு. ஸோ டாமினன்ஸ் எதுலெல்லாம் வந்து இவங்க அவங்களோட இதில் வந்து தலையிடுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலியாகவும் தலையிடுறாங்க, எக்கனாமிக்ஸில் ஃபைனான்ஷியல் விஷயங்களாகவும் கூட கியூபா நாட்டு மேலே இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு, டாமினேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இவங்க தான் வந்து எல்லாமே இவங்க தான் டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ சவுத் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு பெரிய டிப்ரெஷன் என்ன, கஷ்டங்கள் என்ன, துயரங்கள் என்ன அப்படின்னா, த சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை தி கிரேட் டிப்ரெஷன் மேட் இட் இம்பாசிபிள் ஃபார் oligarchic regimes to accommodate the rising expectation of several assertive groups. ஸோ அங்கே அந்த வேர்ல்டு வாரில் சமயத்தில் நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனைகளுக்காக என்ன ஆச்சு அப்படின்னா அங்கங்கே சில குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தேவைகளோட இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் மெக்சிகோ தெர் வாஸ் வயலண்ட் சோஷியல் ப்ரொடெஸ்ட் இன்வால்விங் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி oligarchy, மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் பீசன்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ மெக்சிகோவில் குறிப்பிட்டு சொல்லும் போது அந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது போராட்டம். ஸோ சோஷியல் ப்ரொட்டஸ்ட்னா பப்ளிக் எல்லாம் சேர்ந்துட்டு போராட்டம் செய்யும்ல, அது ரொம்ப வயலண்ட்டாக ரொம்பவே வயலண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் என்னெல்லாம் இருந்தது, எதுக்கெல்லாம் அது பண்ணுறாங்க அப்படின்னா oligarchy, மிடில் கிளாஸுடைய இன்டெலெக்சுவல்ஸ்க்காக, தென் பீசன்ட்னா இங்கே ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்களா, ஸோ பீசன்ட்ஸுடைய கம்யூனிட்டிஸ். ஸோ அந்தந்த கிளாஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களுக்காகவும் போராடுறாங்க. எல்ஸ்வேர் எலக்டோரல் ரிஃபார்ம் எனேபிள்ட் நியூவர் சோஷியல் குரூப்ஸ் டு ஆப்டைன் பொலிட்டிக்கல் பவர் த்ரூ தி பேலட் பாக்ஸ். ஸோ இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி அங்கங்கே குரூப் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சோஷியல் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேலட் பாக்ஸ்ன்றது இங்கே ஓட்டு போடுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் பேலட் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அங்கங்கே புதுசாக சோஷியல் குரூப் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பவரை வந்து பிடிக்கிறதுக்காக, ஆட்சி பிடிக்கிறதுக்காக உண்டான வேலைகள் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில். எமர்ஜென்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கிற ரெண்டு குரூப்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. ஸோ இப்போ இவங்க வந்து சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த போராட்டங்கள்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிஸ் அந்த குரூப்போட ஹெட்டு அந்த மாதிரி அந்த அரசியல் விஷயத்தில் இவங்களுடைய அத்தாரிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. பட் இட் என்டேஞ்சர்ட் நோ சோஷியல் ஆர் எக்கனாமிக் சேஞ்ச். ஆனால் இவங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் சுதந்திரத்துக்காக போராடுற அந்த குரூப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியும் கூட இந்த சோஷியல் எக்கனாமிக் சேஞ்சில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்களால கொண்டு வர முடியலை. வித் தி மாசஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், politics became the preserve of oligarchic families and military
கிளிக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அங்கங்கே குரூப்பாக இவங்க ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. அப்போ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அந்த பொலிட்டிக்கல் என்ன ஆச்சு அப்படின்னா ஆலிகார்கிக் ஃபேமிலி, அதாவது அந்த அரசியல் ஃபேமிலியை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அத்தாரிட்டின்ற மாதிரியும் மிலிட்ரி கண்ட்ரோலில் கொண்டு வரலான்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கள் டெசிஷன் மேக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் தி மிடில் ஆஃப் தி 19th century oligarchic republics based on alliance of regional elites began to operate. ஸோ அந்த 19th century நடுவில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்சி கொண்டு வரணும், ஆட்சியில் வரணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா மேலே எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேசில் ரிமைண்ட் அண்ட் எக்ஸப்ஷன் அன்டில் தி மொனார்க் ஃபெல் இன் 1889. ஸோ பிரேசில் இந்த இங்கே மொனார்க் அப்படின்னா என்னென்னா ராஜா ஆட்சி செய்வாங்களே, அதை வந்து மொனார்க்கி சொல்லுவாங்க. ஸோ அந்த மொனார்க் வந்து பிரேசிலில் வந்து 1889 வரைக்கும் அந்த ராஜாங்கம் தான் இருந்தது, ராஜா ஆட்சி செய்கிற விஷயம் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அதுவும் வந்து அதை தவிர்த்து இங்கே எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பிரேசிலை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் வந்து அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே ராஜாவுடைய ஆட்சி இல்லாததுனால மக்களே வந்து அரசாங்கம் செய்கிற மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பிரேசில் இதில் எக்ஸப்ஷன். எது வரைக்கும் எக்ஸப்ஷன், எது வரைக்கும் பிரேசில் இதில் தலையிடலை அப்படின்னா அங்கே வந்து அந்த ராஜாவுடைய ஆட்சி வந்து 1888 விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க இதில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. வித் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி த கண்ட்ரி ரிசீவ்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரன்ஸ் ஃப்ரம் சதர்ன் யூரோப். ஸோ இப்போ வந்து இந்த சவுத் அமெரிக்காவில் என்ன ஆச்சு அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது, அரசாங்கம் வந்து ப்ராப்பராக நடக்கலை. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருந்தது, நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அந்த இடத்துல இருந்ததுனால நிறைய சதர்ன் யூரோப்லேருந்து ஐரோப்பிய நாட்டினுடைய சவுத் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய மைக்ரன்ஸ் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மைக்ரன்ஸ் அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்வாங்கன்னு சொல்லுவாங்களே, தட் இஸ் மைக்ரன்ஸ். ஸோ அந்த பீப்புள் சதர்ன் யூரோப்லேருந்து இப்போ சவுத் அமெரிக்காவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக் க்ரோத், அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் growth in countries like Argentina, Chile, Brazil, Mexico helped consolidate the hold of the middle class on the emergence of militant working class organizations. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அர்ஜென்டினா, சில், பிரேசில், மெக்சிகோ இந்த ஊர்லலாம் என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக்கு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபைனான்ஷியலாக அவங்க ஃபிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அர்பனைசேஷன்ன்றது சிட்டி மாதிரியான விஷயங்கள், அர்பன் வந்து நல்லா லக்ஸூரியஸாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த கண்ட்ரியில், இந்த பிளேசஸ்லலாம், கண்ட்ரீஸ்லலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மிடில் கிளாஸ்னு ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே இடத்துல மிலிட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மிலிட்டன்ட் ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்றது ஒரு ஆரம்பிச்சு. அப்போ மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, மிலிட்டன்ட் ஒர்க்கிங் கிளாஸஸ்ன்னு ஒன்று, ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. அட் தி சேம் டைம் அமெரிக்கன் பவர் அண்ட் வெல்த் கேம் டு டாமினேட் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா. இதே சமயத்தில் இந்த சவுத் அமெரிக்காவில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கிற இதே சமயத்தில் அமெரிக்கா என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ்ஏ. லாட்டின் அமெரிக்கா protested American intervention and disliked their dollar imperialism. ஸோ இதில் லாட்டின் அமெரிக்கன் பீப்புள் என்ன பண்ணாங்க, இங்கே ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம் இல்லையா. ஸோ இந்த அமெரிக்கா, இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுடைய இதில் விஷயத்துலலாம் தலையிட ஆரம்பிக்கவே லாட்டின் அமெரிக்கா அதை எடுத்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டாலர் இம்பீரியலிசம் வேண்டான்றாங்க. இங்கே டாலர் இம்பீரியலிசம்னா என்ன, ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேலே ஆட்சி செலுத்துது இம்பீரியலிசம் இல்லையா. அப்போ இங்கே டாலர் எதை குறிக்குது, யூஎஸ்ஐ குறிக்குது. ஸோ யூஎஸுடைய ஆட்சி வந்து வேண்டாம், யூஎஸுடைய அண்டர் கண்ட்ரோல் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாட்டின் அமெரிக்கா. த அப்போசிஷன் டு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் ப்ரொடியூஸ் அ சேஞ்ச் இன் யூஎஸ் பாலிசி ஆஃப்டர் 1933. ஸோ இவங்க வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சும் போது என்ன பண்ணுறாங்கன்னா 1933 ஒரு அந்த யூஎஸ் பாலிசியில் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் in his good neighbor policy agreed that US would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. அப்போ இன்னும் ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அந்த பாலிசி பேர் என்னென்னா குட் நெய்பர் பாலிசி. நெய்பர்னா அண்டை நாடு, அண்டை வீடுலாம் சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நெய்பர் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த பாலிசி பேர் என்ன கொண்டு வராங்கன்னா குட் நெய்பர் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது யாருன்னா ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் கொண்டு வராரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாலிசி மூலமாக என்ன சொல்கிறாருன்னா யூஎஸ் வந்து
சவுத் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் அமெரிக்காவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்னால் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாம் வந்து தலையிட மாட்டோம். அதாவது எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், எந்த நாட்டு உடைய இன்டர்னல் அஃபேர்ஸும் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் எக்கனாமிக் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணால் கொடுக்குறோம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரணும்னா அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ்லாம் நாங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் லாட்டின் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் நெய்பர் பாலிசி அப்படின்றத கொண்டு வரோம். இது ஒரு குட் நெய்பர் பாலிசின்றது 2 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டாலர் இம்பீரியலிசம்னா என்ன சொல்கிறாங்க? அந்த டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் தி பாலிசி ஆஃப் யூஎஸ்ஏ இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லாண்ட்ஸ் டு எக்கனாமிக் எய்ட். ஸோ எக்கனாமிக்கலி ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணி தன்னுடைய டாமினேஷனை காட்டக்கூடிய பாலிசி தான் வந்து டாலர் இம்பீரியலிசம். இங்கே டாலர்ன்றது யூஎஸ்ஏவை குறிக்குது. ஸோ யூஎஸ்ஏவுடைய பாலிசி தான் வந்து டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா இஸ் அ மானிட்டரி சிஸ்டம். இங்கே மானிட்டரி அப்படின்றது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வேர் அ கண்ட்ரிஸ் கரன்சி ஆர் பேப்பர் மணி கேரிட் அ வேல்யூ டைரக்ட்லி லிங்க்டு டு கோல்டு. ஒரு நாட்டினுடைய கரன்சியோ பணமோ அந்த நோட் சொல்லுவோமா, ஸோ அதுவோ எதுவாக இருந்தாலும் அந்த கோல்டோட டைரெக்டாக லிங்க் பண்ணி சொல்லும்போது அதை வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். Decolonization அப்படின்னா என்னென்னா இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் கொலனியல் பவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் கண்ட்ரோல். இங்கே காலனைசேஷன் அப்படின்னா என்னென்னா வேற ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டை வந்து பவர் எடுத்துக்கிறது. பொலிட்டிக்கல் பவர் ஆகட்டும், ஃபைனான்ஷியல் பவர்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறது. இங்கே டீகாலனைசேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த கொலனியல் பவர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, வேறு நாட்டு மேலே இன்னொரு நாடு பவரை செலுத்திட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. யாருக்கு? அது இன்ஸ்டிடியூஷனலாக இருந்தாலும் சரி, அது லீகல் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, எல்லா கண்ட்ரோலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா ஓவர் தேர் காலனிஸ் டு தி இண்டிஜினஸ் நேஷ்னலிஸ்ட் கவர்மெண்ட்ஸ். அந்தந்த நாட்டை சார்ந்தவங்களுக்கு, இண்டிஜினஸ்னால் தன்னோட நாட்டை சார்ந்ததுன்றது. அப்போது அந்தந்த குறிப்பிட்ட நாட்டுக்கே தங்களுடைய பவர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் பவர்ஸ், லீகல் பவர்ஸ், எல்லா பவர்ஸுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாசிசம் அப்படின்னா என்னென்னா இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரேடிக்கல் அத்தாரிட்டேரியன் அல்ட்ரா நேஷ்னலிஸ்ட், ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது, அதுதான் ஃபாசிசம் சொல்கிறோம். கேரக்டரைஸ்ட் பை டிக்டோரியல் பவர்ஸ். இங்கே டிக்டோரியல் அப்படின்னு சொன்னால் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் மட்டுமே கண்ட்ரோலில் இருப்பார், அவர் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்றது நடக்கும். அதுதான் வந்து இங்கே டிக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிக்டோரியல் பவர்ஸ் உடைய கேரக்டர்ஸ் தான் வந்து ஃபாசிசம். ஃபோர்ஸபிள் சப்ரெஷன். இங்கே ஃபோர்ஸபிள்னால் நம்மளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி சப்ரெஸ் பண்ணுறது. சப்ரெஸ்னால் என்னது? ரொம்ப அழுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் போது அவங்க பேச்சை இவங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்களே, தட் இஸ் சப்ரெஷன் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ஸ்ட்ராங் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அப்போசிஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அப்படியே சப்ரெஸ் பண்ணி அவங்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. அதுதான் வந்து ஃபாசிசம் அப்படிங்கிற விஷயம். ஆஃப் அன் எக்கானமி விச் கேம் டு ப்ராமினன்ஸ் இன் early 20th century யூரோப். இந்த ஃபாசிசம் மோஸ்ட்லி எங்கே இருந்தது அப்படின்னா 20th centuryயில் யூரோப் கண்ட்ரீஸில் இருந்தது. ஹோச்சிமின் அப்படிங்கிறவர் 1890 பிறக்கிறாரு, 1969 இறக்குறாரு. வாஸ் born in டாங்கிங் அப்படிங்கிற இடத்துல தான் ஹோச்சிமின் பிறக்கிறாரு. when ஹோச்சிமின் was 21 he went to Europe. அவருக்கு 21 years ஆகும்போது யூரோப்புக்கு வராரு. after working as a cook in a London hotel he went to Paris. லண்டன் ஹோட்டலில் ஒரு குக்காக ஒர்க் பண்ணுறாரு ஹோச்சிமின். அதுக்கப்புறம் அங்கேருந்து இவர் பாரிஸ் போகிறாரு. இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஹி லாபிட் ஃபார் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாம். இங்கே பாரிஸில் பீஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடந்தது. இங்கே கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு இருக்கும், அந்த பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் பல நாடுகளில் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, இல்லை பல ஏரியாஸ் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று வைப்பாங்க, அதுதான் கான்ஃபரன்ஸ். இங்கே வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. பீஸ்னா அமைதிக்கு உண்டான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே நடக்குது பாரிஸில். அப்போ என்ன பண்ணுறாரு ஹோச்சிமின் அப்படின்னா வியட்நாம் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக குரல் கொடுக்குறாரு. ஹிஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த பேம்ப்ளெட்ஸ், இவருடைய அந்த ஆர்டிக்கல், இவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில், பேம்ப்ளெட்னா சும்மா நோட்டீஸ் மாதிரி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்தது. French colonialism on trial made him well known as a Vietnam nationalist.
அவர் அந்த துணுக்குச்சீட்டில் நியூஸ் பேப்பர்லலாம் இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் வந்தது இல்லையா, அதோடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனியாலிசம் ஆன் ட்ரையல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து அவர் எழுதுகிறாரு. ஸோ அப்போ அந்த இது வெளிவந்ததுக்கப்புறம் இவரை வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிய வந்துச்சு. எப்படின்னா வியட்நாம் நேஷ்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு பர்சன் இவர் அப்படின்றது தெரிய வந்துச்சு. இன் 1921 ஹி பிகேம் அ ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஃப்ரெஞ்ச் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியுடைய ஃபவுண்டர் மெம்பராக இவர் 1921 வராரு. 2 years later he went to Moscow and learned revolutionary techniques then. 2 வருஷம் கழிச்சு 1921 ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறாரு. அப்புறம் இன்னும் 2 years கழிச்சு மாஸ்கோ போகிறாரு. மாஸ்கோ போயிட்டு அங்கே ரெவல்யூஷனரி டெக்னிக்ஸ் ரெவல்யூஷனரினா புரட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு வந்தார். இன் 1925 he founded தி ரெவல்யூஷனரி யூத் மூமெண்ட். அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் ரெவல்யூஷனரி யூத் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை வந்து இவர் ஆரம்பிக்கிறார். தென் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒரு கட்சி மாதிரி. அது எப்போ அந்த பார்ட்டி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபவுண்டட் ஆஸ் தி ஜென்ரல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னா, ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுடைய அசோசியேஷனாக தான் இருந்தது. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு குரூப் மாதிரி இருந்தது. அப்படி தான் இருந்தது. ஆன் May 23, May 1863 இதை ஃபார்ம் பண்ணாங்க. இன் லெப்சிங் அப்படிங்கிற இடத்துல. ஃபவுண்டர் வாஸ் இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அந்த பார்ட்டியுடைய ஃபவுண்டர் யாருன்னா ஃபெர்டினண்ட் லசேல் அப்படிங்கிறவர். ஜெர்மன் எலைட்ஸ் ஆஃப் தி லேட் 19th century considered the very existence of the social party a threat to the security and stability of the newly unified Reich. And so Bismarck outlawed this party from 1878 to 1880. ஸோ இந்த குரூப் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும்போது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ரீச் அப்படிங்கிற இடத்துல வந்து யூனிஃபைடு புதுசாக ஒரு 4-5 இடம் ஒன்றா சேர்ந்து ரீச் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு இடம் வந்து உருவாச்சு அந்த இடத்துல. அப்போது அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும், இந்த ஒரு கட்சினால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடை போட்டுறாங்க. 1878 1890 வரைக்கும் தடை பண்ணிடுறாங்க. However, in 1945 with the fall of Hitler, ஸோ இப்போ 1945 ஹிட்லர் என்ன ஆகிறாரு, அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இறந்துடுறாரு இல்லையா. இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ் ரிவைவ்டு. இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. It was the only surviving party from the Weimar period with the record of opposition to Hitler. ஹிட்லரை எதிர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான். அந்த வீமர் அப்படிங்கிற பீரியட்லேருந்து ஹிட்லரை எதிர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டி இதுதான். அப்பார்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் அப்பார்டட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. அப்பார்டட் அப்படின்னா என்னென்னா கலரை வச்சு பிரித்து சொல்கிறது. அதுதான் அப்பார்டட் சொல்கிறோம். அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா கருப்பினர்கள் சொல்லுவாங்க. அவங்கள போய் காலனைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸ் போய் பண்ணாங்க. ஸோ அந்த அப்பார்டட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி அவங்க பார்த்தாங்க. அப்ராட்டட் விச் மீன்ஸ் செப்பரேட்னஸ், பிரித்து பார்க்குறது, பிகேம் தி ரேஷியல் பாலிசி ஆஃப் தி நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி 1947 நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று உருவாகுது சவுத் ஆஃப்ரிக்காவில். அந்த பார்ட்டியுடைய முக்கியமான நோக்கமே என்னென்னா இந்த ரேஷியல் பாலிசி தான். இங்கே ரேஷியல் அப்படின்றது அந்த கலரை வச்சு பிரிக்கிறது. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாகவே இருந்தது. ஃப்ரம் 1950 onwards a series of laws came to be enforced. 1950க்கு அப்புறம் ஒரு சில சட்டங்கள் எல்லாம் வந்து ஏற்றுனாங்க. நிறைய லாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கலரை வச்சு பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் 1950க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. த ஹோல் கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு செப்பரேட் ஏரியாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரேசஸ். நாட்டையே பார்த்திங்கன்னா வெள்ளை இன மக்கள் வாழ்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவும் கருப்பர்கள் வாழ்கிறதுக்குன்னு தனியாக ஏரியாவும் கூட பிரித்து வச்சுருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். மேரேஜ் பிட்வீன் ஒயிட் அண்ட் நான் ஒயிட் வாஸ் ஃபார்பிடட். ஒயிட் பீப்புள் நான் ஒயிட் பீப்புளை வந்து மேரேஜ் பண்ணுறதும் கூட தடை செய்யப்பட்டிருந்தது. நியர்லி ஆல் ஸ்கூல்ஸ் வேர் brought under government control so that education different from that of the whites could be implemented for Africans. எல்லா ஸ்கூல்ஸும் கூட அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், அவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் பீப்புள் படிக்கிறத விட வேறு வித்தியாசமான முறையில் இவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸையும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆஃப்ரிக்கனுடைய கல்ச்சர் வேறு, யூரோப்பியன் கல்ச்சர்ஸ் வேறு இல்லையா. பட் அவங்களுடைய இதை வந்து திணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூல்ஸையும் கூட அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கிட்டாங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ செக்ரிகேட்டட். காலேஜ் இங்கே யூனிவர்சிட்டின் போது காலேஜஸ். ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய எஜுகேஷனும் கூட பிரித்து தான் கொடுக்கப்பட்டுருச்சு. செக்ரிகேட்டட்னா பிரித்து இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரித்து தான் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்பார்டட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிலீஃப் தட் தி பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் இன் சவுத் ஆஃப்ரிக்கா வுட் மீன் பிளாக் ரூல். ஸோ இங்கே அப்பார்டட் அப்படின்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
பொலிட்டிக்கலி பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பிளாக்கு ஒயிட் எல்லாமே ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு விஷயமாக தான் இருந்தது. பிளாக் ரூல் இருக்கணும் அங்கே கண்டிப்பாக அப்படின்னு யோசித்தாங்க. தி ANC வாஸ் ஃபார் தி ப்ராக்டிஸ் ஆஃப் ரேசிசம் வாஸ் பேண்ட். ANC அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த ரேசிசம், இந்த கலரை வச்சு பிரித்து எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, இந்த ப்ராக்டிஸை வந்து எதிர்த்து போராடினாங்க. ANC அப்படிங்கிற அமைப்பு வாஸ் பேண்ட். அதை என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அண்ட் இட்ஸ் லீடர் நெல்சன் மண்டேலா வாஸ் புட் இன் டு பாஸ். அதோடைய லீடர் ANC-உடைய லீடர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. அவரை கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுட்டாங்க. பிஹைண்ட் பார்ஸ்னால் ஜெயிலில் போட்டுட்டாங்க. Mounting pressure at the global level helped to end the racist regime in South Africa. இந்த கலரை பேஸ் பண்ணி இவங்களை நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து குளோபல் வேர்ல்டு வைடாக தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம், ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லாமல் போச்சு. இன் 1990 the ban on ANC was lifted and Mandela freed after 28 years. ஸோ நெல்சன் மண்டேலாவை ஜெயிலில் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து 1990 தான் வந்து வெளியே விட்டாங்க. அப்போ அந்த ANC மேலே இருந்த தடையையும் வந்து நீக்கினாங்க. 27 வருஷம் இவர் வந்து ஜெயிலில் இருந்தார். In the elections held subsequently, the Africans was allowed to vote and ANC won the election and Mandela became the first black president of South Africa. ஸோ 27 வருஷம் அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷனில் ANC அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா முதல் கருப்பின பிரசிடெண்ட்டாக வந்து வராரு சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு. ஈவன் த அப்பார்டைட் வாஸ் டிஸ்மேண்டில்டு, த ஒயிட்ஸ் கம்ப்ளீட்லி டாமினேட் தி எக்கனாமிக் ஸ்பியர். என்ன தான் வந்து அங்கே கருப்பினர்கள் வெள்ளையினர்கள் அந்த பிளாக் ஒயிட்ன்ற கலர் வச்சு இது பண்ணக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நிலை வந்தாலும் கூட இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் மக்களுடைய அந்த எக்கனாமி, அந்த பணம் விஷயத்தில் அவங்களுடைய அந்த ரிச்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் கருப்பினர்களை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டாமினேட்னா இவங்கள விட அவங்க அதிகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க காட்டிகிட்டே தான் இருக்காங்க. த டிசெண்டன்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டச் செட்டிலர்ஸ், டச்சில் இருந்து டச் பீப்புள், ஒரிஜினல் டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து செட்டில் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்ரிக்கனேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கால்ட் போயர்ஸ், அவங்கள போயர்ஸ்னு சொல்கிறாங்க. தேர் லாங்குவேஜ் இஸ் ஆஃப்ரிக்கன்ஸ், அவங்களுடைய லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கான்ஸ். டாலர் இம்பீரியலிசம், இங்கே இம்பீரியலிசம்ன்றதும் காலனியலிசம் அப்படின்னு தான் ஒன்று தான். இம்பீரியலிசம்ன்றது அவங்க மற்ற நாட்டு மேலே செலுத்தக்கூடிய பவர், அதுதான் இம்பீரியலிசம். த டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் தி பாலிசி ஆஃப் USA இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் டு எக்கனாமிக் எய்ட். டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன, தூரமாக இருக்கக்கூடிய நாடுகளை எக்கனாமிக் ஹெல்ப் கொடுத்து, அதாவது என்னெல்லாம் பண தேவைகள் இருக்கோ, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாமே கொடுத்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் வந்து டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. Thanks for watching Sridevi's Zone.